Hi, Vinoja. நான் பேசுறது கேக்குதா? Good evening. Okay. Okay. So, last class நாங்க மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டது பார்த்தோம். நீங்க ரிவ்யூ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் நாங்க படிச்ச மாடல்ஸ். வினோஜ், ஐ திங்க் நீங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க, செஷனுக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் லெக்சர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். எதுவும் டவுட்ஸ் இருக்கா கிருஷாந்தினி? அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கபடிய கேள்விகள் லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து? நான் ஒரு ரீகேப் பார்க்கலாம், பட் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா? எனிதிங், ஏதாவது கொஸ்டின் கிளாரிஃபை பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ்? ஓகே, கிருஷாந்தினி இல்ல. அண்ட் எனி டவுட்ஸ் சோ ஃபார்? ஓகே, சரி. அப்ப நான் ஒரு குவிக் பிரீஃப் பார்த்துட்டு நாங்க இந்த செக்ஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸாக்ட்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்ல ஸ்ட்ராட்டஜி எலிமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் பிளான் தான் நாங்க லாஸ்ட் கிளாஸ் மோஸ்ட்லி பார்த்தோம். அதுல வந்து பேசிக் ஸ்ட்ராட்டஜி வந்து அனாலிசிஸ். நாங்க இங்க இருக்கிறோம், என்ன செய்யறோம்ன்றது அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. கோல் செட் பண்ண வேணும். அந்த கோல் செட் பண்ணி அதுக்கு ஸ்ட்ராட்டஜி பிளான் ஒன்று போடணும். அந்த ஸ்ட்ராட்டஜி போட்ட பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது பிறகு ரிவ்யூ பண்ணணும். அந்த 5 ஸ்டெப்ஸும் முக்கியமான ஸ்டெப்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ்ல நாங்க பார்த்தனாங்க மூலோபாக பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லி பார்த்தனாங்க. இந்த பகுப்பாய்வுல வந்து என்ன விதமான டூல்ஸ், உபகரணங்களை வைத்துக்கொண்டு நாங்க என்ன மாதிரி இந்த அனாலிசிஸ் செய்யறதுன்னு சொல்லியும் பார்த்தனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் அனாலிசிஸ், சந்தை பகுப்பாய்வு பார்த்தோம். ஆர்கனைசேஷன் அனாலிசிஸ், ஸ்வாட் பார்த்தோம். மற்றது என்வாயர்மெண்டல் அனாலிசிஸ், பெஸ்ட் பார்த்தோம். கஸ்டம் அனாலிசிஸ். இப்ப நாங்க இதான் வேற பார்க்க போறது. இப்ப நாங்க டீடைலா பார்த்ததுல ஒரு வகை வந்து என்வாயர்மெண்ட் அனாலிசிஸ், பெஸ்டீல் அப்படின்றது பார்த்தோம். பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியோ டெக்னிக்கல், என்வாயர்மெண்டல், லீகல், இந்த 6 டாபிக்ல நாங்க பார்த்தோம். நாங்க என்ன மாதிரி இந்த 6 டாபிக்கை வச்சுக்கொண்டு என்ன மாதிரி என்வாயர்மெண்ட்டை கரண்ட்லி அனலைஸ் பண்றதுன்னு சொல்லி மெயினா பார்த்தோம். பொலிட்டிக்கல் வகையா இருக்கலாம், எக்கனாமிக் growth ரேட் வகையா இருக்கலாம், சோஷியல் கல்ச்சுரல் வகையா இருக்கலாம், டெக்னாலஜி சைடா இருக்கலாம், என்வாயர்மெண்டா இருக்கலாம், லாஸ் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம். ஸோ அதை பத்தி டீட்டெயிலா அனலைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் அனாலிசிஸ் பார்த்தனாங்க. அதோட ஒரு ஒரு ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். ஒரு நிறுவனத்துல ஸ்ட்ரென்த் என்ன, அதோட வீக்னஸ் என்ன, அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குதுன்றதை அனலைஸ் பண்ணும்போது மூலம் நாங்க எங்க இருக்கிறோம்ன்றது சரியா அந்த ஆர்கனைசேஷன்ல நிலைமையா புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையா இருக்குது. அதை நாங்க டீட்டெயிலா பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நாங்க பார்த்தது வந்து பிசிஜி மெட்ரிக்ஸ், பாஸ்டன் கன்சல்டன்சி குரூப் போர்ட்ஃபோலியோ மெட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்துனாங்க. இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ட்ஃபோலியோ, ஒரு கம்பெனியில ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ எடுத்தோம்னு சொன்னோம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு தராசுல நிறுத்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் என்னென்ன வகை முதலப்படுத்தி பிரிச்சா எங்களோட காசு, அதாவது இந்த கம்பெனியோட காசை எதுல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றது, எதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு என்ன செய்ய வேணும், எதை நாங்க விட்டுட்டு விலக வேணும் என்ற அனாலிசிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா தெரியும்ன்றதை வச்சு பார்த்தோம். கேஷ் கவ் பார்த்தோம், ஸ்டார்ஸ் பார்த்தோம், கொஸ்டின் மார்க் பார்த்தோம், டாக்ஸ் பார்த்தோம். இதுல நாங்க விட்டு விலக வேண்டிய முதலாவது இது வந்து டாக். என்னடா உங்களுக்கு தெரியும், அது லோ மார்க்கெட்டும் லோ growthம் இருக்கிற காரணத்தால நாங்க இந்த போர்ட்ஃபோலியோ பற்றி நாங்க தரோவா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா நாங்க எங்களோட ப்ராடக்ட்ஸ் இந்த டாக்ன்ற செக்ஷன்ல விடும்போது அதை அப்படியே விட்டு விலகிறது தான் புத்திசாலித்தனமான ஐடியா. ஸோ அதை நாங்க பார்த்தோம். அடுத்த செக்மெண்ட் பார்த்தோம், ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் பார்த்தோம். இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்னா எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கூட எப்படி நாங்க பிறப்பு இறப்பு என்ற தொடக்கத்துக்கு முடிவுக்கும் நடுவுல ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கும். அது மாதிரி இன்ட்ரடக்ஷன், growth, மெச்சூரிட்டி, டிக்ளைன் அப்படி என்று சொல்லி ஒரு 4 ஸ்பேஸ் பார்த்தாங்க. எந்த வகையான ப்ராடக்ட்டுக்கும் இந்த 4 ஃபேஸும் மேண்டட்டரியா வந்து இருக்கும். கட்டாயமா இந்த 4 ஃபேஸையும் தொட்டுட்டு தான் வந்திருக்கும் எங்கேயாவது. அந்த இன்ட்ரடக்ஷன்னா அந்த ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இருக்கிற ஒரு ஸ்டேஜ்.
growthன்றது அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ண பிறகு ஒரு மார்க்கெட்ல பாப்புலர் ஆகுது. மெச்சூரிட்டி ஒரு சேச்சுரேஷன் ஸ்டேஜ். மார்க்கெட்ல நல்லபடியா மார்க்கெட் ஆகி நல்லபடியா சேல்ஸ் நடந்து கொண்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல நாங்க சரியா கவனிக்காத பொழுது அது டிக்ளைன், டெத்துக்கு போகுது. அது அப்படியே அந்த மார்க்கெட் வந்து அழிஞ்சு போகக்கூடிய நிலைமை உருவாகுது. அப்ப நாங்க ஒரு ஒரு ப்ராடக்ட ஒரு மார்க்கெட் பண்ணும் போதோ விற்பனை பண்ணும் போதோ எந்த விதமான உத்திகளை கையாண்டு நாங்க அந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல இருந்து மறுபடியும் growth ஸ்டேஜ் இழுத்து கொண்டு போறோம்ன்றதுதான் அந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் ஐடென்டிஃபை பண்றதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கு. இப்ப நீங்க சிவமைந்தன் ஹாய், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த இதுல? சிவமைந்தன், உங்களுக்கு ஒருத்தர் மேல நீங்க லேட்டா ஜாயின் பண்ணீங்க, ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? இது வரைக்கும் செய்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குதா? ஓகே, சோ குட். இன்றைக்கு பார்க்க போற மெயின் வந்து வேல்யூ செயின் அனாலிசிஸ், மதிப்பு சங்கிலி பகுப்பாய்வு. வேல்யூ செயின் அனாலிசிஸ் என்று சொல்றது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மதிப்பு சங்கிலி பகுப்பாய்வு என்று சொல்வது ஒரு நிறுவனம் அதன் முதன்மை மற்றும் ஆதரவு நடவடிக்கைகளை அடையாளம் கண்டு இறுதி தயாரிப்புக்கு மதிப்பை சேர்க்கவும் பின்னர் செலவைகளை குறைக்க அல்லது வேறுபாட்டை அதிகரிக்க செலவுகளை ஆய்வு செய்வதை குறிக்கின்றது. இந்த டெபினிஷன் ரொம்ப முக்கியமானது. அதான் நான் வாசிச்சும் விட்டுதான். வேல்யூ செயின் அனாலிசிஸ் என்பது ஒரு நிறுவனம் அதன் முதன்மை மற்றும் ஆதரவு நடவடிக்கைகளை அடையாளம் கண்டு, முதன்மை நடவடிக்கைன்னு சொன்னா பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இந்த நிறுவனம் என்னத்துக்காக இயங்குதுன்றதை முதல்ல அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. அது கண்டுபிடித்து அதுக்குரிய ஆதரவு செய்யும் நடவடிக்கைகள் என்ன, அந்த ப்ராசஸ்ல வந்து இறுதி ப்ராடக்ட்டுக்கு நீங்க கடைசியா வர ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன வேல்யூ சேர்க்க போறீங்க, இல்ல காஸ்ட குறைக்க போறீங்களா, இல்ல டிஃபரன்சியேஷன் அதிகரிக்க போறீங்களா, என்னத்தை அனலைஸ் பண்ண போறீங்கன்றதுதான் இந்த வேல்யூ செயின் அனாலிசிஸ் என்றது அடங்கி இருக்கு. இப்ப நாங்க எக்ஸாக்ட்லி இந்த செயின் அனாலிசிஸ் பார்ப்போம். இப்ப ஓகே, இது பாக்குறதுக்கு முன்னால நீங்க சொல்லுங்க, குறிப்பிட்ட ஒரு கம்பெனி இருக்குது, எந்த கம்பெனிலையும் முதன்மையான தொழில்கள் என்ன, அதாவது ஒரு கம்பெனி ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று நடக்கணும்னு சொன்னா முக்கியமா என்னென்ன தொழில்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, இந்த கம்பெனியில ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் வந்து செயல்படுத்த வேண்டும், அதை விற்க வேணும். இப்படி நான் செய்யும் போது முக்கியமான என்னென்ன முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ், அப்படி போறோம். டிபார்ட்மெண்ட்ஸ், எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் முக்கியமான தொழில் முனைகளை கொண்டு வருது, அதுக்குரிய ஆதரவு தெரிவிக்கும் சப்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிஸ்கஷன் பண்ணலாம். ஏன்னா நீங்க இந்த 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 பாயிண்ட் நீங்க சரியா பிடிச்சீங்கன்னு சொன்னா இதுக்கு இந்த வேல்யூ செயின் அனாலிசிஸ் ரொம்ப ஈஸி. ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு டூல், எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸுக்கு வரக்கூடிய ஒரு டூல். ஸோ நீங்க தான் இதுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. முதன்மையான டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன ஒரு கம்பெனியில, ஒரு 3 பேங்க் எடுத்தீங்கன்னா மெயினான டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன, ஒரு பிசினஸ் நடத்துறதுக்கோ இல்ல ஒரு ஒரு ப்ராடக்ட விற்பனை பண்றதுக்குரிய முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன, அதுக்கு சப்போர்ட் பண்ண டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன, முதல்ல முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம். யாராவது மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாம், இல்லாட்டி மெசேஜ்லயும் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? முக்கியமான டிபார்ட்மெண்ட் என்ன நினைக்கிறீங்க? கேள்வி கிளியரா இருக்கா? திருப்பி சொல்லணுமா? சொல்லுங்க, யாரா சொல்லலாம். அண்ட் குஷாந்தினி, சிவமைந்தன். நீங்க தான் இதுக்கு ஆன்சர் பண்ணணும். அதுல இருந்து நாங்க செகண்டுக்கு போலாம். சரியா புரியும், பரவாயில்ல. பிரைமரி டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன, அதுக்கு சப்போர்ட் பண்ற சப்போர்ட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன, ஒரு பேங்க்ல எக்ஸாம்பிள் எடுக்கலாம், இல்ல இது கம்பெனி என்னன்னு சொல்லலாம். சொல்லுங்க. சுஷாந்தினி ஸ்டார்ட் பண்றீங்களா? நான் பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்டராக்டிவா இருந்தா தான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகலாம். ஏன்னா முக்கியமான டாபிக். ஸோ உங்களோட இன்புட் வேணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்.
சிவமைந்தன், any updates சொல்லுங்க. ஒரு கம்பெனியின் முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன? ஒரு சேல்ஸை கொண்டு நடத்துறதுக்கோ ஒரு ப்ராடக்ட் பிசினஸை கொண்டு நடத்துறதுக்கு முதன்மை டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்க? கிருஷாந்தினி ரீசர்ச் முதன்மை ரீசர்ச்னு சொல்றீங்களா கிருஷாந்தினி? சப்போர்ட்டிவ் ரீசர்ச்னு சொல்றீங்களா? முதன்மை ரிசர்ச் மேம். முதன்மை ரீசர்ச். சரி. எனிதிங் எல்ஸ்? சப்போர்ட்டிவ்? சாதாரணமா சிவமைந்தன் HR முதன்மையா சப்போர்ட்டிவா? சப்போர்ட்டிவ். HR சப்போர்ட்டிவ். சரி. வேற முதன்மை சம்பந்தப்பட்ட ஏதாவது டிபார்ட்மெண்ட்ஸ்? ஏதாவது முதன்மை சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் ப்ளீஸ். இன்னும் ஆன்சர் வர இல்ல. சரியான ஆன்சர்ஸ் இன்னும் தொடங்கல. ஓகே, இத சொன்னது சரி, பட் இன்னும் எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க. ரஷ்மின் வெல்கம். சொல்லலாம். சொல்லுங்க. அண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் ப்ரொடக்ஷன் எது இதுல? அண்ட் சப்போர்ட்டிவ் மார்க்கெட்டிங். ஓகே, ஆதாரம் முதன்மையானது எது, சப்போர்ட்டிவானது எது? நீங்க சொன்னதெல்லாம் முதன்மையானதா சப்போர்ட்டிவானதா? அதை கொஞ்சம் பிரிச்சு சொல்லிருங்க. இது ரொம்ப முக்கியமானது. இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டா ஈஸியா நாங்க இந்த மாடலை படிச்சிடலாம். பார்க்க சிம்பிளா இருக்கு, பட் எழுத துவங்கும் போது கொஞ்சம் சிக்கல் அடிக்கிற ஒரு மாடல் இது. அண்ட் என்ன நீங்க சொன்னது என்ன கிருஷாந்தினி? சேல்ஸ் சப்போர்ட்டிவ் அண்ட் மார்க்கெட்டிங் இஸ் சப். சரி. ஹியூமன் ரிசோர்ஸ் ப்ரொடக்ஷன் ஆதாரம் பிரைமரி என்ன சொல்றீங்களா? ஓகே, சரி. வினோஜா, ரஷ்மின், உங்களோட ஆன்சர்ஸ் என்ன? ஒரு கம்பெனில மெயின் டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு சப்போர்ட்டிவான டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்க? சிம்பிள் கொஸ்டின். உங்களோட கம்பெனியா இருக்கலாம், உங்களோட பேங்கா இருக்கலாம், நீங்க பார்த்த ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம். இன்னொரு மினிட் தரலாம். இது ரொம்ப முக்கியமானது, அதான் திருப்பியும் கேட்கிறேன். எனி அதர் ஆன்சர்ஸ்? ஓகே, ரைட். நீங்க சொன்னது பாதி சரி. நாங்க பார்க்கலாம் இந்த மாடல் சம்பந்தப்பட்ட ஆன்சர்ஸ் நாங்க பார்க்கலாம். திருப்பி நான் சொல்றேன், ஒரு நிறுவனமானது முதன்மை மற்றும் ஆதரவு நடவடிக்கைகளை அடையாளம் கண்டு அதன் இறுதி தயாரிப்புக்கான மதிப்பை சேர்க்கவும் செலவை குறைக்கவும் மற்றும் வேறுபாட்டை அதிகரிக்கிறதுக்கான பகுப்பாய்வு தான் இந்த மதிப்பு சங்கிலி பகுப்பாய்வு, வேல்யூ செயின் அனாலிசிஸ். ஒரு குறிப்பிட்ட ப்ரொடக்ஷன்ல என்னென்ன வேல்யூ ஆட் பண்ணலாம், குறைக்கலாம், வேரியேட் பண்ணலாம், அதன் மூலமா வேல்யூ அப்படி கூட்டலாம். சிம்பிளஸ் தட். பாத்தீங்கன்னா பிரைமரி ஆக்டிவிட்டிஸ். சரியா? இதை நாங்க பார்த்தா வேல்யூ செயின் அனாலிசிஸ். கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறோம். இந்த அனாலிசிஸ் படி பிரைமரி ஆக்டிவிட்டிஸா பாக்குறது கீழே உள்ள இந்த 5 டாபிக்ஸ். இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா சொல்றது ரியல் டைம் இன்வென்டரி டேட்டா, அதாவது MIS அப்படின்னு கூட சொல்லலாமா. மற்றது அதோட ஒரு ப்ராடக்ட கொண்டு நடத்துறது, ரா மெட்டீரியலை வாங்கி போடுறது, அதை ஸ்டோர் பண்றது, அதை கொண்டு டெலிவர் பண்றது, ட்ரக்ஸ், அதுக்குரிய ஃபெசிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபெசிலிட்டிஸ், வேர் ஹவுஸ் இருக்குது. அந்த ப்ரொடக்ஷனை என்ன மாதிரி சேமித்து அதை மூவ் பண்றது, அதான் இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த டாபிக் பார்த்தோம்னா ஆபரேஷன்ஸ். ஸ்டாண்டர்டைஸ் மாடல் ஆபரேஷன்ஸ், அக்சஸ் டு ரியல் டைம் சேல்ஸ் அண்ட் இன்வென்டரி சிஸ்டம். இந்த ஆபரேஷன்ஸ் வந்து என்ன மாதிரி நடக்குது? இந்த ப்ராடக்ட் வந்து
இந்த என்ன சொல்றது ஒரு குறிப்பிட்ட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல இருந்து கடைசியா கன்சியூமருக்கு போய் சேரும் வரைக்கும் நடக்கிற அத்தனை பாட்டுமே ஆபரேஷன்ஸ் வகையிலான்னு வருது. அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ், இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் வந்து கம்பெனிக்கு உள்ள என்ன மாதிரி ஸ்டோர் நடக்குது, ட்ரக் யூஸ் பண்றாங்க, அத ஒரு ப்ரொடக்ஷன் எப்படி மூவ் பண்றாங்கிறது இன்பவுண்ட். அவுட்பவுண்ட் சொல்றது ஆர்டர் ப்ராசஸிங், ஃபுல் டெலிவரி ஆஃப் ட்ரக்ஸ், அந்த வெளியில இருந்து வர ஆர்டர் ப்ராசஸ் பண்ணி வெளியா டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸுக்கு கொடுக்குறது. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு டிராவலிங் ரிலேட்டட், மற்றது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டட் தான் இந்த லாஜிஸ்டிக்ஸ். அதைத்தான் ரெண்டா இன்பவுண்ட் அவுட்பவுண்ட். இன்பவுண்டோட கம்பெனிக்கு உள்ள நடக்கிறது, அவுட்பவுண்ட் வந்து கம்பெனிக்கு வெளியில் நடக்கிறது. அதோட ஆபரேஷன்ஸ் அதுக்குள்ள நடக்கிற ஆபரேஷன்ஸ். அடுத்தது மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், pricing, communication, promotion, the low 4 P's படிச்சோம் இல்லையா, 4 P's 7 P's, இந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், ஃபுல் சேல்ஸ் ஃப்ரம் நடக்கிற அந்த கம்ப்ளீட்டா அந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்றதுக்கும் சேல் பண்றதுக்கும் நடக்கிற அத்தனை ஆக்டிவிட்டிஸும் பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் தான் கருதப்படுது. அடுத்தது சர்வீஸ், சர்வீஸ் டெலிவரி, இன்ஸ்டாலேஷன், ரிப்பேர்ஸ், கஸ்டமர் சர்வீஸ், இதுவும் ஒரு பிரைமரி ஆக்டிவிட்டியா தான் கருதப்படுது. இப்ப நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட உற்பத்தி பண்றதுல இருந்து அதை உள் கம்பெனில இருந்தும் வெளி கம்பெனில இருந்தும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஆப்ரேட் பண்றதுல இருந்தும் அதை மார்க்கெட் பண்ணி பிராண்ட் பண்ணி விற்பனை பண்றதுக்கும், அதை ஆஃப்டர் சேல் சர்வீஸ் இருக்கலாம், கஸ்டமர் சர்வீஸ் இருக்கலாம், அதை கொடுக்கறதுக்கும். ஸோ இவ்வளவு முக்கியமா ஒரு பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் ஒரு ப்ராடக்ட நாங்க விற்பனை பண்றதுக்குரிய அத்தனை ஆக்டிவிட்டிஸும் இவ்வளவு முக்கியமா நடக்குது. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு மார்க்கெட்டிங் கான்செப்ட் நினைச்சு பாரு. ஒரு பேங்கே நினைச்சு போடுறாங்க, ஒரு பேங்க்னு ஒரு 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 அப்ளிகேஷனை பத்தி யோசிக்கலாம். இப்ப நீங்க சொன்னீங்கன்னா இப்ப நான் ஒரு இந்த 5 டாபிக் சொல்றேன் இல்லையா, நான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு இது சொன்னான். ஒரு பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனில இந்த இன்பவுண்ட், அவுட்பவுண்ட், ஆபரேஷன், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், சர்வீஸ், இந்த 5க்கும் எனக்கு உதாரணம் சொல்லுங்க. நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இன்பவுண்ட், அவுட்பவுண்ட், ஆபரேஷன்ஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ், சர்வீஸ், இந்த 5ம் சேர்ந்துதான் பிரைமரி ஆக்டிவிட்டின்னு சொல்லி இந்த மாடல் சொல்லுது. இந்த மாடல் சொன்னா இதை எப்படி நீங்க ஒரு பேங்க்குக்கு நீங்க அதை நீங்க எப்படி ஒரு பேங்க்குக்கு நீங்க ஒரு அப்ளை பண்ண போறீங்கன்னு இந்த கொஸ்டின் கூட அப்படித்தான் வரும். இந்த வேல்யூஷன் அனாலிசிஸை வச்சு நீங்க கூட பேங்க்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பேங்கையோ கம்பெனியோ கொடுத்து எப்படி நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க. உங்களுடைய பேங்க் உங்களுக்கு தெரிஞ்ச பேங்க்ஸ்ல இந்த 5 பாயிண்டையும் வச்சு எனக்கு உதாரணம் சொல்லுங்க, எப்படி நீங்க இவ்வளத்தையும் நீங்க இதுக்கு பொருத்துவீங்க. கேள்வி கிளியரா இருக்கா? திருப்பியும் சொல்றேன், இந்த 5 மெயின் பிரைமரி டிபார்ட்மெண்ட்ஸையும் உங்களுடைய பேங்க் உங்களுக்கு தெரிந்த ஃபைனான்ஸ் கம்பெனி கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னென்ன அந்த கான்செப்டை இதுல பொருத்துவீர்கள், அதுதான் என்னுடைய கேள்வி. யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? யாராவது ஆன்சர் பண்ணலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லலாம். அண்ட் சுஷாந்தினி, சிவமைந்தன், ஒரு பேங்க் பொறுத்தவரையில என்னன்னு நீங்க இதை அப்ளை பண்ணுவீங்க பேங்க் ஃபைனான்ஸ் கம்பெனியை பொறுத்தவரையில இந்த 5? சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். சரியோ புள்ளியோ, எனக்கு ஆன்சர்ஸ் வேணும். இல்லாட்டி ரொம்ப போரிங்கா இருக்கும் கிளாஸ், நான் மட்டுமே பேசுற மாதிரியே இருக்குது. சொல்லுங்க, ஒரு பேங்க் பொறுத்தவரையில இந்த 5 டிபார்ட்மெண்ட்ஸையும் எங்க பொறுத்துவீங்க? ரஷ்மின், பிரசாந்தினி, யாராவது ஒரு ஆள் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். நான் சொல்றது கேக்குதுன்னு நினைக்கிறேன்.
கம் ஆன் ஆன்சர் ஒருத்தருமே சொல்றீங்களே, கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா சொல்லுங்க. இந்த ஆன்சர் வராத பொழுது நான் இருக்கிற ஒரே ஒரு அசம்ஷன், உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியல அப்படின்றது இதுக்கு தான் நம்ம வர முடியும். ஸோ திருப்பி விளங்கப்படுத்த வேணுமா சொல்லுங்க, நம்ம விளங்கப்படுத்துறோம். கொஸ்டின் புரியலையா? இல்லாட்டி ஆன்சர் டவுட்டா இருக்கா சொல்லுங்க. வேல்யூ செயின் அனாலிசிஸ்ல நான் விளங்கப்படுத்தின 5 டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, வேல்யூ செயின் அனாலிசிஸ்ல நான் சொன்னேன் 5 டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கிறேன். இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் சொன்னான், ஆபரேஷன் சொன்னான், அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், சர்வீஸ். லாஜிஸ்டிக்ஸ் சொல்றது டிரான்ஸ்போர்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அது சம்பந்தமா நடக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் தான் லாஜிஸ்டிக்ஸ்க்குள்ள வர்றது. இன்பவுண்ட் சொன்னா நிறுவனத்துக்கு உள்ள நடக்கிற டிரான்சாக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், லோக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், உள்ளுக்குள்ள நடக்கிறது, ட்ரக்ஸ், அதுல மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எல்லாமே இன்பவுண்டுக்குள்ள வரும். அவுட் பவுண்டுக்குள்ள சொன்னா அந்த வெளியில ஆர்டர் ப்ரோசஸ் பண்றது, ஃபுல்லா டெலிவரி பண்றது, கஸ்டமருக்கு ஃபுல்லா டெலிவரி பண்றது எல்லாம் அவுட் பவுண்டுக்குள்ள வரும். ஆபரேஷன் அந்த டிரான்சாக்ஷனை முழுசா ப்ரோசஸ் பண்றது, அந்த டிரான்சாக்ஷன் ப்ரொடக்ஷன்ல இருந்து அவுட்புட் எடுக்கிறது வரைக்கும் நடக்கிற அத்தனை விதங்களும் ஆபரேஷன்ஸ் தான். இன்வென்ட்ரி ஹேண்டில் பண்றது எல்லாமே ஆபரேஷன்ஸ். மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு நாங்க படிச்ச 4Ps and 7Ps, அதான் இந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், விற்பனை நடக்கிறது. சர்வீஸ் டெலிவரியா இருக்கலாம், ஆஃப்டர் சேல் சர்வீஸா இருக்கலாம், அந்த டிரான்சாக்ஷனுக்குரிய குவரியா இருக்கலாம். ஸோ இவ்வளவு இந்த மாடல் சொல்லுது பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் சொல்லுது. ஒரு ப்ரொடக்ட்டுக்கு நான் இப்ப நான் சொல்லிட்டேன். என்ன கொஸ்டின், ஒரு பேங்க்னு பொறுத்த வரையில நீங்க இந்த எந்த டிபார்ட்மெண்ட் இப்ப நான் சொன்னதுல எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், சர்வீஸ் அப்படின்னா நான் கேட்கறது எங்க இந்த சர்வீஸ் நடக்குது, பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற பொசிஷன் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ்னா என்ன, பிரான்ச் இஸ் சர்வீஸ் சென்டர் தானே. ஒரு பிரான்ச், உங்களுடைய ஒரு பேங்க் பிரான்ச் ஒரு சர்வீஸ் சென்டர். அப்ப பிரைமரி ஆக்டிவிட்டி நடக்கிற ஒரு இடம் பிரான்ச். அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட. சர்வீஸ்னா நீங்க சைட்ல பிரான்ச் அப்படின்னு போடலாம், நீங்க எனக்கு சொல்லலாம். உங்களுக்கு புரிஞ்சதா சொல்லுங்க. இதுல inbound and operations branch, sales and marketing, loans, cards. Good, very good. இதுதான் கட்டணும். Exactly. Then our correct answers. வேற என்ன எக்ஸாம்பிள்? சில பேர் எல்லாமே வேற வித்தியாசமான பேரா இருந்தாலும் நாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு கம்பெனிலையும் இந்த வேற விதத்துல இது நாங்க ஆக்டிவிட்டிஸ் செஞ்சிட்டு இருக்கோம். வேற என்ன ஆன்சர்ஸ்? சிவமேந்தன் கிளியரா கொஸ்டின் திருப்பி சொல்லணுமா? என்ன மாதிரி எனக்கு ஆன்சர்ஸ் வரும். சொல்லுங்க, வருங்க ஆன்சர்ஸ். ரஷ்மினா சொல்றாங்க issuing QR also marketing. Yes, correct. வேற என்ன? இப்ப நான் கேக்குறது மார்க்கெட்டிங் சொன்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் கூட மார்க்கெட்டிங் அண்ட் சர்வீசஸ் நான் டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்றேன். நீங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் சொல்றேன். இஷ்யூவிங் கியூஆர் சொல்றது ஒரு ஆக்டிவிட்டி, இட்ஸ் ட்ரூ. ஸோ நாங்க சொல்லலாமா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், சர்வீஸ் அப்படின்னு சொன்னா உங்களோட பிரான்ச் சர்வீஸ் சென்டர். அதே மாதிரி ஒரு ட்ரேட் டிவிஷன், கஸ்டமரோட டீல் பண்ற எந்த டிபார்ட்மெண்ட்டும் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டா தான் நாங்க இதுல கருதுறோம். அது நான் பாயிண்ட் நம்பர் 1. இந்த ப்ராடக்ட் நீங்க டெலிவர் பண்ணும்போது நடக்கிற சர்வீசஸ். மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ரஷ்மினா சொன்ன மாதிரி அதுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் கியூஆர் இஷ்யூவன்ஸ், மற்றது அந்த ப்ராடக்ட பிரைஸ் பண்றது, கம்யூனிகேட் பண்றது, அட்வர்டைஸ் பண்றது, எல்லாமே மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டிவிஷன், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இந்த பில்லருக்குலாம் வருது, இந்த தூண் வருது. ஆபரேஷன்ஸ் சொன்ன மாதிரி இந்த பிரான்ச் ஆபரேஷன்ஸ், சென்ட்ரல் சில ஆபரேஷன்ஸ், சில பேங்க்ஸ் வந்து சென்ட்ரலைஸ்ட் ஆபரேஷன் இருக்குது இல்லையா, சிபியூ அப்படின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரலைஸ்ட் ப்ராசஸிங் யூனிட். அங்க ஆபரேஷன்ஸ் நடக்குது. சில ஆபரேஷன்ஸ் பிரான்ச்ல நடக்குது, சிலது ரெண்டுமே சேர்ந்து நடக்குது. ஸோ அந்த ஆபரேஷன்ஸ் நடக்கிற எல்லா இடங்களும் இந்த பிரைமரி ஆக்டிவிட்டிஸ்க்கான சென்டர்ஸ் தான். ஒரு எல்சி இஷ்யூ பண்றா கூட, மேபி கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் இட்ஸ் ஆபரேஷன் சென்டர்.
ஒரு முக்கியமா கஸ்டமர் ரிக்வெஸ்ட் எங்கெங்க ப்ரோசஸ் பண்றீங்களோ அத்தனையும் வந்து இந்த ஆபரேஷன்ஸ் டிவிஷன்லாம் வருது. கால் சென்டர் ஒரு ஆபரேஷன் சென்டர். ஸோ அது பிரைமரி ஆக்டிவிட்டி நடக்கிற இடம். இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இது சம்பந்தப்பட்டது பார்த்தோம்னா சொல்லுவோம். ஒரு அவுட்பவுண்ட் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்பவுண்ட் பார்த்தோம்னு சொன்னா ஓகே உங்களோட ஏடிஎம் மெஷின்ஸ், சிஆர்எம் கேஷ் ரீசைக்கிள் மெஷின்ஸ். சில பேர் நீங்க பாப்பீங்க ஒவ்வொரு பேங்க் வந்து இப்போ கொரோனா டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்ஸ் வந்து ட்ராலியில வந்து அவங்களோட ஏடிஎம் வச்சு தள்ளி கொண்டு போவாங்க இல்லையா. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு போய் ஏடிஎம் யூஸ் பண்ணி அவங்க கேஷ் எடுக்க வைப்பாங்க. மொபைல் ஏடிஎம் யூஸ் பண்ணாங்க. மொபைல் பிரான்ச்சே கொண்டு வந்தாங்க. அப்ப அது கூட அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் வருது. அது சர்வீஸுக்குள்ளேயும் வருது ஒரு கட்டத்தில். ஸோ ஒரு ஹைபிரிட் நடக்குது அங்க. ஸோ அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ்க்கு அதுவும் வரும். ஏடிஎம் மெஷின்ஸும் ஒரு அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் தான். ஏதாவது வெளி ஒரு வகையான டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பேங்க் டு யூ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்க உங்க கலெக்ஷன்ஸ், உங்களோட கலெக்டிவ் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் கார்டு லோன் கலெக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கே போய் கலெக்ட் பண்ணுவாங்க. அது ஒரு சர்வீஸ் தான். ஒரு குறிப்பிட்ட அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஸோ சர்வீஸுக்குள்ளேயும் வரலாம், அது அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ்லயும் அது போடலாம். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பிரைமரி ஆக்டிவிட்டி. அந்த பர்டிகுலர் கொடுத்த காசு திருப்பி வாங்குறது. இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பார்த்தா ஒரு போர்ஷன் வந்து பிரான்ச் ஆபரேஷன்ஸ்க்குள்ள வருது. இந்த மூவ்மெண்ட் நடக்குது. கேஷ் லாஜிஸ்டிக்ஸை பார்த்தாலே நாங்க பார்க்கலாம் இந்த கேஷ் ஹேண்ட்லிங், உங்களோட கேஷ் டெலிவரி. ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு உங்களோட சென்ட்ரல் கேஷ்ல இருந்து நீங்க கேஷ் ஆர்டர் பண்றீங்க. உங்களோட கேஷ் ஆஃபீஸர் கேஷ் ஆர்டர் பண்றாங்க. அப்ப நீங்க இன்டர்னலா வந்து நீங்க ஒரு ரிக்வெஸ்ட் போட்டு உங்களோட சென்ட்ரல் கேஷ்ல அப்ரூவல் எடுத்து அந்த லாஜிஸ்டிக் சார்ட் பண்ண பிறகு ஒரு அப்செக்கோ சர்டிஸ் லங்காவோ அப்படி ஒரு செக்யூரிட்டி கம்பெனிக்கு நீங்க அந்த காசை கொடுத்து மூவ் பண்ண சொல்றீங்க. அது அவுட் பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் லெவல். கிளியரா? ஏதும் டவுட் இருக்கா? எனி டவுட்? சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா? இவைதான் உங்களுடைய பிரைமரி ஆக்டிவிட்டி. இப்ப நான் எந்த எக்ஸாம்பிள் சொன்னதுக்கு காரணம், நீங்க இருக்கிற டிபார்ட்மெண்டா இருக்கலாம், ஒரு கம்பெனியை நீங்க ஒர்க் பண்ணலாம், ஃபைனான்ஸ் கம்பெனியா இருக்கலாம். இவ்வளவும் ஒரு பிரைமரி ஆக்டிவிட்டிஸுக்குரிய சென்டர். நீங்க முதல்ல அதை ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். என்ன வேல்யூ இதால நடக்குது என்றது நீங்க ஒவ்வொன்றா பகுத்தாய வேண்டும். இந்த பகுத்தாயும் போது மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேல்யூ கொடுக்குது, அது இப்ப என்ன நடக்குது, நீங்க எப்படி மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பண்றீங்க, காஸ்ட் கூடவா இருக்குதா, குறைக்கலாமா, வேற ஆட் பண்ணலாமா. அப்போ ஒவ்வொன்றையும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணும்போது காஸ்ட்டை பத்தி யோசிக்கலாம், வேல்யூ பத்தி யோசிக்கலாம், காஸ்ட்டை கூட்டணுமா குறைக்கணுமா, எப்படி ப்ராஃபிட்டை கூட்டுறதுன்னு யோசிக்கலாம். ஏன்னா ப்ராஃபிட்னு சொல்றது ரெவென்யூ மைனஸ் காஸ்ட் தான் உங்களோட ப்ராஃபிட், டோட்டல் ரெவென்யூ. அப்ப டோட்டல் ரெவென்யூக்கு வந்து என்ன மாதிரி இந்த காஸ்ட் கூட வருது, பிரான்ச்சஸை குறைக்கணுமா கூட்டணுமா, இல்ல வேற ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்குதா. நீங்க நீங்க எப்ப பார்த்தாலும் அவுட் பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் நிறைய செலவாகுதுன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்ஸுக்கு செலவழிக்கிறீங்க, உங்களோட செக்யூரிட்டிக்கு ரொம்ப செலவாகுது, அடிக்கடி நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன ஒரு அடுத்த ஆப்ஷன் என்ன செய்யலாம்? அடிக்கடி நீங்க இப்ப நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அவுட் லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து ஒரு மேஜர் காஸ்ட் சென்டர் என்ன நடக்குதுன்னு சொன்னா, இங்க ஐடென்டிஃபைங் த காஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அடிக்கடி கேஷ் ஆர்டர் பண்றோம். இந்த ஒரு பிரான்ச் ஏயும் பிரான்ச் பி பிரான்ச் சி, ஏன்னா சியை விட ஏயும் பியும் ரொம்ப பிஸியான பிரான்ச்சஸ். அதே மாதிரி கேஷ் அடிக்கடி எங்களுக்கு டினாமினேஷன்ஸ் தேவைப்படுது, கேஷ் கஸ்டமர்ஸ் அடிக்கடி வராங்க, சாட்டர்டே சண்டேல நிறைய கேஷ் சொல்ல போகாது, ஆனா வீக்கேஸ் ரொம்ப போகுது. அப்படி ஐடென்டிஃபை பண்ணும்போது நீங்க நிறைய டைம் ட்ரிப்ஸ் போடுறீங்க. உங்களோட அப்செக் கம்பெனியோ கேஷ் செக்யூரிட்டி கம்பெனிக்கு கொடுத்து அதை என்ன பண்ணுவீங்க, அந்த கேஷ் உங்களுக்கு தேவையான எடுப்பீங்க, இல்லாட்டி கேஷ் கூட இருந்தா எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணுவீங்க, அந்த கேஷ் எல்லாம் செட்டில் பண்ணி ஒரு கொடுப்பீங்க ஃபார் த சென்ட்ரல் கேஷுக்கு அனுப்புவீங்க. ஏன்னா ரொம்ப கேஷ் வந்து வச்சுக்க இயலாது இல்லையா, இந்த பிரான்ச்ல கூட வச்சிருந்தா தெஃப்ட் கொள்ள நடக்கலாம், தேவையில்லாத ஸ்டாக் ஹோல்டிங் இருக்குது. அப்ப அந்த தெஃப்ட எல்லாம் சரி பண்றதுக்காக உடனுக்குடன் இருக்கிற கூட கேஷ் இருந்தா நாங்க அனுப்பிடுவீங்க. இத சரி பண்றதுக்கு ஒரு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க இந்த ரீசனாலதான் ரொம்ப காஸ்ட் கூட போகுது, உங்களோட ப்ராஃபிட் குறையுது. ஏன்னா பிரான்ச்சோட காஸ்ட் இருக்கு இல்லையா, பிக்ஸ்ட் காஸ்ட் கூட போதோ வேரியபிள் காஸ்ட் கூட போகுதுன்னு சொன்னா இதை டேக்கிள் பண்றதுக்கு நீங்க ஒரு ஆப்ஷன் யோசிப்பீங்க. என்ன ஐடியாவா இருக்கு, அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டை குறைக்கணும்னு சொன்னா என்னென்ன ஐடியா மூலமா குறைக்கலாம் நீங்க சொல்லுங்க. பிரான்ச்ல இருக்கிறாங்க ஐடியா சொல்லுங்க. கேஷ் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ரொம்ப கூடவா இருக்கு. எண்ட் ஆஃப் த டே நிறைய கேஷ் ஒரு நாளும் இருக்குது, பட் நாங்களும் அனுப்பிக்கொண்டே இருக்கிறோம். அது ஒவ்வொரு முறையும் 2-3 ட்ரிப்ஸ் அடிக்க வேண்டியதா இருக்குன்னு அன்எக்ஸ்பெக்டட் கேஷ் வந்துகிட்டே இருக்குது.
அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டை குறைக்கணும்னா என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம்? இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யாராவது ஆன்சர் சொன்ன கேள்வி கிளியரா இருக்கா? ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, லாஜிஸ்டிக்ஸ்ல தான் உங்களோட டிராவலிங்ல ரொம்ப கேஷ் கூட போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த காசை குறைக்கணும், அப்பதான் ப்ராஃபிட் கூட வரும். அது என்னென்ன அந்த டிரான்ஸ்போர்டேஷன் கம்பெனிக்கு உங்களோட ப்ரொசஸும் பாதிக்காம, அந்த ப்ரொசஸையும் பாதிக்காம டிரான்ஸ்போர்டேஷனையும் காசையும் குறைக்கவும் வேணும். என்ன செய்யலாம்? இப்படித்தான் நீங்க அனலைஸ் பண்ண வேணும். ஒரு பிரான்ச் மேனேஜரா இருந்தாலும், ஒரு ஸ்ட்ராட்டஜி மேனேஜரா இருந்தாலும், ஒரு இஷ்யூ இது. பட் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். அந்த காசை ரொம்ப காஸ்ட் கூட போகுது. என்ன செய்தா இந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டை குறைக்கலாம் லாங் டேர்ம்ல? அதான் கொஸ்டின். யாராவது ஆன்சர் சொல்ல முடியுமா? Anyone? Sivamayanthan, insurance for excess cash. Okay, any other answers? Any other answers? Yes, Sivamayanthan answer is absolutely correct. இப்ப இன்சூரன்ஸ் ரீசன் நாங்க இந்த கேஷ் அடிக்கடி வெளியில கொடுக்குறோம், பிகாஸ் இன்சூரன்ஸ் கேஸ் ஆல என்ன வச்சிருந்தா இன்கேஸ் ஏதாவது திருட்டு உங்களுக்கு ஒரு பிரான்ச்ல சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட வால்ட்ல வந்து எனி கிவன் டைம் 10 million கேஷ் தான் எப்பவுமே வச்சிருக்கலாம், அதுக்கு மேல வச்சிருக்கேன். அது இன்சூரன்ஸ் கிடையாது. அதாவது அந்த நேரத்துல ஒரு திருடன் வந்து கத்திய காட்டி காசு எல்லாத்தையும் தூக்கிட்டு போனா மேக்சிமம் 10 million அந்த பிரான்ச்ல இருந்து கொண்டு போனா இன்சூரன்ஸ் உங்களுக்கு 10 million திருப்பி பே பண்ணுவாங்க, உங்களுக்கு லாஸ் ஆகாது. நீங்க ஒரு நேரத்துல 20 million வச்சிருக்கீங்க, அந்த நேரத்துல ஒரு திருட்டு நடக்குது, 20 million போகுது. அப்ப 10 million தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பே பண்ணும், மிச்சம் 10 million இல்ல. அப்ப அதுக்காகத்தான் நாங்க மிச்சம் இருக்கிற 10 million எக்ஸஸ் நாங்க அனுப்புறோம் கேஷ் மூலமா, மெயின் சென்ட்ரல் கேஷ்க்கு அனுப்புறோம். அப்ப இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், அடிக்கடி தான் அந்த ட்ரிப் எடுக்கப்படுது, அதுக்கு இன்சூரன்ஸ், வால்ட் இன்சூரன்ஸோ அந்த பிரான்ச்சுக்குள்ள அந்த வால்ட் இன்சூரன்ஸை கூட்டிட்டோம்னு சொன்னா தென் எக்ஸஸ் கேஷ் வந்தாலும் பிரச்சனை இல்லை. எது நடந்தா கூட உங்களுக்கு அந்த அதுக்குரிய அப்ரூவல் இருக்கு. ஸோ அதுக்காகத்தான் நாங்க அந்த அதுக்குரிய இன்சூரன்ஸ் கால்குலேட் பண்ணி பாக்குறது. இன்சூரன்ஸ் வந்து அது ஒரு சின்ன பிரீமியம் கூடவே இருக்கலாம், அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டை விட பிரீமியம் ஒரு கொஞ்சம் தான் கூடவே இருக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட் கூட டிஃபரன்ஸை நீங்க அவ்வளவு சேவ் பண்றீங்க. ஸோ இப்படித்தான் ஒவ்வொரு இஷ்யூஸும் டேக்கிள் பண்ணணும். ஒரு பிரைமரி ஆக்டிவிட்டியை கண்டுபிடிச்சு எங்கெங்க அந்த காஸ்ட் கூட இருக்குது, எங்கெங்க காஸ்ட்டை குறைக்கலாம், என்னென்ன ப்ராஃபிட்டை கூட்டலாம் என்றதான் முக்கியமா பாக்குறோம். நான் சொல்றது கிளியரா? கன்ஃபியூஸ் ஆயிருக்கா? இது கொஞ்சம் ட்ரிக்கியா பாயிண்ட், பட் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்டும் கிடையாது. பட் சரியா விளங்கப்படுத்தணும், விளங்கவும் வேண்டும். கிளியரா நான் சொன்னது? திருப்பி சொல்லவா? கான்செப்ட் கிளியரா? இதைத்தான் நீங்க செய்வீங்க. ஐடென்டிஃபை பண்ண பிறகு இஷ்யூக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிப்பீங்க. எங்க இஷ்யூ வந்து சரியா கண்டுபிடிச்சா தான் அதுக்குரிய சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம். ப்ராப்ளம் அனாலிசிஸ் தான் நீங்க செய்யறது. கிளியரா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? கிளியர்னு போடுங்க, டவுட்னா சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். சிவமாயந்தன் இப்ப கிளியரா? சாந்தினி கிளியர்? சொல்லுங்க ரஷ்மின். Clear. Okay, clear. Anyone has any doubts? இப்பவே கேட்கலாம். Okay, so நான் ஃபர்ஸ்டா பார்த்துட்டா பிரைமரி ஆக்டிவிட்டிஸ். சிமிலர்லி இப்போ சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டியா தான் கருதுறோம். HR ஆன்சர் 2-3 பேர் சொன்னாங்க. யார் சொன்னது? HR மார்க்கெட்டிங் மத்த சொன்னாங்க. ஹியூமன் வந்து மெயின், HR வந்து மெயின் சொன்னாங்க. சிவமாயந்தன் சப்போர்ட்டிவ் அப்படின்னு சொன்னாங்க. ரீசர்ச் கூட கிருஷாந்தினி வர்றது வந்து சப்போர்ட்டிவ் ஃபங்க்ஷனா தான் இருக்குது. ஏன்னா நாங்க பேசிக்கா பாக்குறோம், முக்கியமான அந்த ப்ரொடக்டை கொண்டு நடத்துறதுக்கு தான் அவனதான் பிரைமரி ஆக்டிவிட்டி. மற்றதுகள் அதுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ம்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேனேஜ்மெண்ட், ஃபைனான்ஸ், லீகல், பிளானிங், ஒரு கம்பெனி ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, அவ்வளவு இந்த ஆபரேஷன் முக்கியம் தான், அது சப்போர்ட் பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம், ஒரு ஒரு கிரெடிட் டிசிஷன் வேணும். உங்களுக்கு கஸ்டமர் கேட்கிறார், அவசரமா ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் டிஓடி கேட்கிறார், டெம்பரரி ஓடி கேட்கிறார். அப்ப நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கீங்க, உங்களோட எல்லாம் ஓகே, உங்களோட ஆபரேஷன் அது ஆபரேஷன்ஸுக்குள்ள வருது.
உங்களோட அந்த ஆபரேஷன்ஸுக்குள்ள அதை தவிர நீங்க டிஎல்ஏ போட்டிருக்கீங்க, சிஇஓ வரைக்கும் போகணும். ஆனா சரியென்று பார்த்தா அந்த ஆபரேஷன் சரியா நீங்க செய்திருந்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுக்கொண்டு இல்லாம ஒரு குறிப்பிட்ட லெவலோட அப்ரூவல் நிப்பாட்டி இருக்கலாம். ஆனா சில வேர்டு அந்த ஆபரேஷனையும் தாண்டி வேற வேற அப்ரூவல்ஸுக்கு போக வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்படுத்த டிஎல்ஏ லிங்க் ஆகி இருந்தா அவ்வளவுக்கு டைம் எடுக்குது. ஸோ சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து அந்த ஆபரேஷனுக்கு தடை செய்யும் போது நாங்க அதை கண்டுபிடிக்க வேணும். எத்தனை லெவலுக்கு டிஎல்ஏ அப்ரூவல் போகுது, இந்த அப்ரூவலை குறைக்கலாமா, டிஎல்ஏ லெஸ் காம்ப்ளிகேட் ஆக்கலாமா? சில பேங்க்ஸ்ல நீங்க உங்க கூட பேங்க்ஸ்ல எக்ஸாம்பிள் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டிஎல்ஏ அப்ரூவல் டாக்குமெண்ட் இருக்கும் இல்லையா, எஸ்எல்ஏன்னு கூட சொல்லுவாங்க, சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, டிஎல்ஏன்னு சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது, அப்ரூவல் அத்தாரிட்டி எப்படி. நீங்க பாத்துருக்கீங்களா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஒன்று செய்து வச்சிருப்பாங்க சில பேர். உங்களோட பேங்க்ஸ்ல இருக்குதா? பார்த்தோன்னே ஏன் இப்படி எல்லாம் வச்சிருக்காங்கன்னு தெரியாது. சம்டைம்ஸ் அதை சிம்பிளிஃபை பண்ணா டக்குன்னு கஸ்டமருக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கலாமேன்னு நீங்க தோணிருக்கா உங்களுக்கு எப்பயாவது? உங்களுக்கு எப்பயாவது தோணி இருக்கு இந்த அப்ரூவல் அத்தாரிட்டி இல்லாம இது நீங்க இன்னும் சிஇஓ லெவலுக்கு போகாம அடுத்த லெவலுக்கு கொடுத்திருந்தா டக்குன்னு செய்திருக்கலாமே, சிஇஓ பிஸியா இருக்கிறாரே, அதனால 2 கஸ்டமருக்கு லோன் சாங்ஷன் பண்ண 2 நாள் கூட போயிருக்குது அப்படின்னு நீங்க எப்பயாவது தோணுனது உண்டா? ஒவ்வொரு அப்ரூவிங் அத்தாரிட்டிஸ் நடுவில் ரீஜனல் மேனேஜருக்கு போய், பிரான்ச் மேனேஜர் ரீஜனல் மேனேஜர் போய், ரீஜனல்ல இருந்து இன்னொரு கிரெடிட் கமிட்டிக்கு போய் ஒரு நீண்ட செயின் ஆஃப் டிஎல்ஏ இருந்திருக்கு மெனி டைம்ஸ். கரெக்ட். சோ இது ஆபரேஷன்ஸ் தான், ஒரு வகையில ஆபரேஷன்ஸ். பட் இந்த ஃபர்ம்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஒரு வகையில காட்டணும். பட் இது மோஸ்ட்லி ஆபரேஷன். நான் எடுத்த ரீசன் இது ஆபரேஷன்ஸ். பட் ஒரு வகையில சில இடங்கள்ல இந்த ஃபர்ம்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து இப்படித்தான் இந்த மேனேஜ்மெண்ட் இருக்கணும் என்றதை அவங்க யோசிச்சிருப்பாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் யோசிச்சிருக்கும் இல்ல இந்த அப்ரூவல் எல்லாமே எனக்குள்ளாலதான் போக வேணும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் யோசிக்கும். அப்ப ரிஜிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கலாம். ஃபைனான்ஸ் வந்து சொல்லும் இல்ல இந்த பேமெண்ட் வந்து நீங்க இன்னைக்கு சப்மிட் பண்ணா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட், ஒரு சப்ளை, ஒரு கிளீனிங் சர்வீசஸ் நீங்க பிரான்ச் சொல்றீங்க, எனக்கு இன்னைக்கு இந்த பிரான்ச் கிளீனிங் சரியில்லை, புது ஆளோட எடுத்தாங்கன்னு சொல்றீங்க, இன்னைக்கு வந்த கிளீனிங் லேடி வரல, கிளீனிங் மேன் வரையில, அப்ப அந்த ஆள் வரையிலன்றதுக்காக பிரான்ச்சை ஊத்தியா வச்சிருக்கீங்களாதே. அப்ப யூ ஹாவ் டு இன்னொரு ஆளை ப்ரொக்யூமெண்ட் பண்ணி நீங்க அவருக்கு ஒரு கோட்டேஷன் எடுத்து டெண்டர் கால் பண்ணி அவரை அந்த கம்பெனிக்கு உள்ள அவங்கள எடுத்து கிளீனிங் சர்வீஸுக்கு ஆள போகணும். இதெல்லாம் ஃபைனான்ஸ் லெவல அந்த ப்ரொக்யூமெண்ட்டுகளால யூஸ் பண்ணி செய்யும். அப்ரூவல் கொடுத்து ஃபைனான்ஸ் அப்ரூவல் கொடுக்கணும், கொட்டேஷன் எடுக்கணும். அப்ப அந்த ஃபைனான்ஸ் சொல்லும் இல்ல 2 வீக் ப்ரோசஸ் தேவை, நீங்க 2 வீக்கும் பிரான்ச்சை கூட்டா வச்சிருக்க முடியுமோ? அதனால சம்டைம்ஸ் உங்களுக்கு தேவையான ரீசோர்சஸ் உங்களோட பிரான்ச்சை மெயின்டைன் பண்றதுக்குரிய ரீசோர்சஸ் பத்தாம போகலாம். உங்களுக்கு அது நடந்திருக்குதா? வேற ஏதாவது உங்களோட தேவை, உங்களோட பிசினஸை கொண்டு நடத்துறதுக்கு வேற டிபார்ட்மெண்ட்ல நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி அது நடக்காம போகும்போது உங்களோட பிசினஸ் பாதிச்சிருக்குதா? அப்பயாவது உங்களோட சேல்ஸ் பாதிச்சிருக்கு, பிரைமரி ஆக்டிவிட்டி பாதிச்சிருக்குதா? பாதித்திருந்தால் நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை அந்த ஈக்குவேஷன் எடுக்கணும். அதுதான் இதுக்கு ரீசன். சரியா? Then comes human resource management, professional development, employee relations, performance appraisal, recruiting, competitive wages, training programs. இதுக்கு நீங்க எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த ஹியூமன் ரிசோர்சஸ் ஃபங்க்ஷன் சப்போர்ட்டிவ் ஆக்டிவிட்டிவா சொல்லியிருக்கிறேன். இது நீங்க என்னென்று ஒரு பேங்கோட பொறுத்துவீங்க? ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபங்க்ஷன் ஹெச்ஆர் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி. ஹெச்ஆர் எப்பவுமே ஒரு சப்போர்ட் ஃபங்க்ஷன். ஹெச்ஆர்னு நாங்க சொல்றது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்டோட மட்டும் இல்லாம ஹியூமன் ரிசோர்சஸ் நாங்க ஒர்க் பண்ண நாங்கள், நீங்கள், நான், பேங்க் ஃபைனான்ஸ் கம்பெனி ஒர்க் பண்ண நாங்கள், எங்க டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஹியூமன் ரிசோர்சஸ். இதோட சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி. இந்த பர்டிகுலர் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு நாங்க வேலை செய்யணும் இல்லையா? எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் எப்ப ஒரு இஷ்யூக்குரிய ஒரு ரீசனா மாறுது, ஒரு அது இஷ்யூன்னு அது எப்படி இந்த பிசினஸ்ல கடன்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணம் வழிவா இருக்கு. ஒரு சிம்பிள் வழக்கமா எங்களோட வாயில வர ஒரு வார்த்தை, பிரான்ச்ல நிறைய வேலை இருக்கு, பிரான்ச்ல நிறைய ஆட்கள், நிறைய டிரான்சாக்சன் பெண்டிங். அப்போ ஒரு ஆள் கேட்பாங்க இப்ப இப்படி செய்ய முடியுமான்னு, டக்குன்னு கொடுக்க சொல்லுவீங்க இந்த இஷ்யூ இருக்கு அதனால செய்ய இயலாது. ஒரு வார்த்தை இருக்கு, 2 வார்த்தை. என்ன வார்த்தையா இருக்கும்னு எதிர்பார்ப்பீங்க?
HR சிவமேந்தர் நான் சொல்றது வந்து HR நீங்க சிஸ்டம் சரி ஓகே எஸ் ஸ்டாஃப் ஷார்டேஜ் ஷார்ட் ஸ்டாஃப் அதுல ஸ்லாங்ல சொன்னா ஷார்ட் ஸ்டாஃப் ஃபேமஸ் வார்த்தை ஸ்டாஃப் ஷார்டேஜ் அந்த ஸ்டாஃப் ஷார்டேஜுக்கு காரணம் யார் ஹியூமன் ரிசோர்சஸ் சரிவர அந்த பிரான்ச்சோட ஸ்டாஃப் அலோகேட் பண்ணணும் சில சம்டைம்ஸ் பிரான்ச் நெட்வொர்க் வந்து அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபங்க்ஷனை செய்யும் பிரான்ச்சுக்கு ஓ ஈவன் சப்போர்ட்டிங் ஃபங்க்ஷனா இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட பிரைமரி ஆக்டிவிட்டியை செய்யறதுக்கு அந்த ஸ்டாஃப் சரியா அலோகேட் பண்ணி அவங்களுக்குரிய மேபி நீங்க டிமோட்டிவேட்டா இருக்கலாம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ல உங்களோட பாஸ் உங்களுக்கு போனஸ் கொடுக்காம இருக்கலாம் நீங்க வறுத்து போயிருக்கலாம் அப்ப உங்களுடைய மொரால் வந்து டவுன் ஆயிருக்கலாம் நீங்க மோட்டிவேட்டா இல்லாம இருக்கலாம் அப்ப ஏதோ ரீசன்னால அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்டைரக்ட்லி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு காரணமா இருக்குது நீங்க தான் காரணமாயே இருக்கலாம் ஆனா அதுக்குரிய பேசிக் வந்து அங்கேருந்து வந்திருக்குது ஹியூமன் ரிசோர்சஸ் ஸோ அந்த ஹியூமன் ரிசோர்சஸ் இது எல்லாமே நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய எங்க இந்த இஷ்யூ ட்ரைனிங் ப்ரோக்ராம் புதுசா வந்த ஒரு ஆளை டக்குன்னு கொண்டு போய் நாங்க யூஸ்வலி என்ன பண்றது வழக்கமா என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு புதுசா வந்து ஒரு ஆள் ட்ரைனிங் வந்தா பிரான்ச்ல விட்டீங்கன்னா ஒரு பிரான்ச்ல 2-3 மாசம் ஆளை கேஷ் கவுண்டர்ல இன்னொரு ஆளுக்கு பக்கத்துல உட்கார வச்சு ஒரு லோ கவுண்டர்ல இன்னொரு ஆளு பக்கத்துல உட்கார வச்சு அப்சர்வ் பண்ண விட்டு வேலை படிச்சு கொடுத்து அந்த ஜாப் கொஞ்சம் வேலை கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்லோலி அவங்கள வெளியில விடணும் ஐ மீன் ஃபுல் சோலோவா விடணும் மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் என்ன நடக்குது ஷார்ட் ஸ்டாஃப் ஒன்னும் பண்ண இல்லாது இருக்கிற யாராவது வந்தாலே போதும்னு இருப்பாங்க சரிதானே அப்ப நாங்க என்ன பண்றது வந்த கையோட ஃப்ரண்ட்லையும் தள்ளுறது சில பேர் ஒரு 1 வீக் கேஷ்ல இருந்துட்டு கேஷ் போயிடுவாங்க அவங்க அடுத்தது கேஷ் ஷார்டேஜ் ஆகும் கஸ்டமர் வந்து லோ அக்கௌண்ட்ல இருந்து கேட்டா ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் தெரியாது அப்ப சரியான ட்ரைனிங் கொடுக்கல அந்த ட்ரைனிங் வந்து இஷ்யூ ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் சரியா அதை ஹேண்டில் பண்ணல சோ நீங்க ஒரு கம்பெனில ஏதாவது இஷ்யூஸ் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ற அந்த ஸ்டாஃபுக்கு ஒன்றுமே தெரியாது கம்ப்ளைண்ட் பண்ற பெரிய டிலேஸ் கம்ப்ளைண்ட் பண்ற அப்ப நீங்க இதை நீங்க ஒவ்வொன்றும் பிளாட் பண்ணி பார்க்கும்போது எங்க இஷ்யூ இருக்குன்னு முதல்ல பார்க்கணும் ஏன் இந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ற ஏன் சேல்ஸ் வருது இல்ல ஏன்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ற கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னத்துக்காக கம்ப்ளைண்ட் பண்ற ஸ்டாஃப்ல கம்ப்ளைண்ட் பண்ற ஸ்டாஃப் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ற என்னத்துக்காக அதுக்கு ட்ரைனிங் பத்தாது அப்ப ட்ரைனிங் எதுக்கு சார்ந்து எது சார்ந்து இருக்குது ஹியூமன் ரிசோர்ஸ் சப்போர்ட் ஃபங்க்ஷனை சார்ந்து கண்டுபிடிக்கும் அடுத்த பில்லர் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இதை நீங்க சொன்ன ஐடி சிஸ்டம்ஸ் இன்டெகிரேட்டட் சப்ளை செயின் சிஸ்டம் ரியல் டைம் சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் இது சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள் இன்வென்டரி சிஸ்டம்ஸ் கம்பெனிஸ் இன்வென்டரி சிஸ்டம் இருக்கு உங்களோட பேங்க்ல பிரான்ச்ல பாத்தீங்கன்னா கூட சிஸ்டம் கோ பேங்கிங் சிஸ்டம் இருக்கும் கிரெடிட் கார்டுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருப்பீங்க லோன்ஸுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருப்பீங்க லீசிங்க்கு ஒரு சிஸ்டம் வச்சிருப்பீங்க எத்தனை தடவை சிஸ்டம் டவுன் ஆகிருக்கு உங்களோட பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் செய்ய முடியாத அளவுக்கு உங்களோட சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஒத்துழைக்க மறக்குது ஸோ சிஸ்டம் இஷ்யூஸ் அப்ப சிஸ்டம் இஷ்யூஸ் இருந்தா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை 10 நிமிஷத்துல ஓபன் பண்ண வேண்டிய அக்கௌண்ட்டை இப்ப 20 நிமிஷம் போகுது டபுளா போகுது அந்த அக்கௌண்ட் ஏன் நீங்க காரணம் இல்லை நீங்க எஃபிஷியன்டா இருக்கீங்க உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது நீங்க சரியா தான் செய்றீங்க ஆபரேஷன்ஸ்ல நல்லா போகுது ஆனா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்ப நீங்க ஐடென்டிஃபை நீங்க உங்களோட பேங்க்ல என்ன பிரச்சனை ஐடென்டிஃபை பண்ணும்போது இந்த பில்லர்ல பிரச்சனை இருந்தால் அதை ஐடென்டிஃபை பண்ணி மேபி சிஸ்டத்தை மாத்தணும் இல்ல வேற ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் கொண்டு வரணும் இல்ல வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வேஸ் கண்டுபிடிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க பார்ப்போம் இப்ப கேஷ் கவுண்டர்ல ஒரு 10 பேர் வழக்கமா 5 பேர் இருக்கிறது திடீர்னு 10 பேர் வந்துட்டாங்க அப்ப சிஸ்டம் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்டா ஒர்க் பண்ணாது அப்ப நாங்க என்ன பண்ணோம் ஷார்ட்கட் ஒன்று செய்வோம் சில அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரான்ச் மேனேஜர் வந்து என்ன செய்வார் டிபாசிட்டுக்கு நாங்க வழக்கமா சிஸ்டத்துல போட்டு என்ன கப் பண்ணி கொடுக்கணும் இவங்க என்ன செய்வாங்க சம்டைம்ஸ் ஒரு நார்மல் சிஸ்டம் போடாம ஒரு ரிசிப்ட் ஷாப்பை கொடுத்து சைன் பண்ணி கொடுப்பாங்க அதுல ஆல்டர்னேட்டிவ் அப்ப சிஸ்டம் ஒர்க் பண்ணல ஆல்டர்னேட்டிவ் ஒன்று செய்றீங்க அப்ப அந்த மாதிரி நீங்க ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்கலாம் இது நடக்காட்டி அதுக்கு அடுத்தது என்ன எஃபிஷியன்டா கஸ்டமர் சர்வ் பண்றதுக்கு என்ன செய்யலாம் another reason procurement real-time inventory communication with suppliers purchase supplies and materials முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம் அதாவது ஒரு ஓகே அக்கவுண்ட் ஓப்பனிங் மேண்டேட்ஸ் நீங்க அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்ணணும் உங்களுக்கு சேல்ஸ் டார்கெட் இருக்கு ஒரு மாசத்துக்கு 100 அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்ணணும் உங்க 100 அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்ண சொல்லியாச்சு ஆனா உங்களோட பிரான்ச்ல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் 50 மட்டும்தான் அப்ப மிச்சம் 50க்கு என்ன செய்யறது அப்ப அது கண்டுபிடிச்ச கையோடயே டக்குன்னு ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் உங்களோட சப்ளைங் டிவிஷனுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் டிவிஷனுக்கு ஒரு அப்ரூவலை போட்டு அப்புறம் ஃபாஸ்டா அந்த மிச்சம் 50 அப்ளிகேஷன் எடுக்கிறதுல இந்த கஸ்டமர் இருந்தும் வேலையில அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லாட்டி
அப்ப உங்களுக்கு எப்படி அந்த ப்ரொக்யூர்மெண்ட் டிவிஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் டிவிஷன் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதுலதான் இந்த சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ் உங்களுடைய ஸ்பீடா உங்களோட சர்வீசஸ் செய்யறதுக்கு நடந்தது. ஸோ இத்தனை 5 நாளும் 9 ஆக்டிவிட்டிஸ் பிரைமரியா சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸும் சேர்ந்து உங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை கூட்ட எப்படி வழிவகுக்குது என்றதைத்தான் நாங்க வேல்யூ செயின் அனாலிசிஸ் மூலமா பாக்குறோம். சரியா? உங்களுக்கு கிளியரா இருக்கா? ஏதும் டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா சொல்லலாம். கான்செப்ட் கிளியரா? திருப்பி சொல்லணுமா? எனி டவுட்ஸ்? கிளியர்? உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வரப்போகுதுன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அதை ரிலேட் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல உங்களே சொல்லுவாங்க, நீங்க இது ஒரு உங்களோட பிரான்ச்ல நீங்க எடுத்து இதை எக்ஸாக்ட்லி எப்படி ரிலேட் பண்ணுவீங்க அப்படின்றத கேட்பாங்க. வேல்யூ அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமானது, அதனால சொல்றேன். எனக்கு ஹோம்ஒர்க் இந்த வீக் ஹோம்ஒர்க் 1 VCA வேல்யூ செயின் அனாலிசிஸ், அது application to a bank or finance institution. நீங்க நிறைய எழுதணும் இல்ல, எனக்கு உங்களோட பேங்க்ல இப்ப நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆன்சர் சொல்லிட்டேன். இப்ப இதுல நான் உங்களுக்கு காட்டின இது வந்து இங்கிலீஷ்ல காட்டியிருக்கிறேன். சில சில மாடல்ஸ் வந்து நீங்க தமிழ் எழுதினாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி பிராக்கெட்ல இங்கிலீஷ் எழுதலாம் தப்பு இல்லை. சில மாடல்ஸ் ஆல்ரெடி இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஸோ உங்களோட அறிவைத்தான் இங்க டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி நீங்க எழுதும்போது டெஃபினிஷன்ஸ் கொடுக்கும்போது நீங்க தமிழ்ல எழுதலாம். அந்த டாபிக்ஸ் எழுதும் போது அதோட சேர்ந்து இங்கிலீஷ் இதுல பிராக்கெட்ல போட்டு விடுங்க. ஸோ கிளியரா இருக்கும். சில வேர்டு நீங்க தமிழாக்கம் செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு ஆங்கிலம் கஷ்டமா இருக்கும் பட்சத்துல தமிழ்ல மாத்தலாம். உங்களுக்கு அதை மாத்தி வேணும்னா நான் என்ன செய்யறேன். ஆனா யூஸ்வலி இந்த மாதிரியான மாடல்ஸ் வந்து நீங்க இங்கிலீஷ்லயே எழுதுனா உங்களுக்கும் ஈஸியா இருக்கும், வாசிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஆனா தமிழ்லையும் தமிழாக்கம் சேர்ந்து நீங்க எழுதலாம். சரியா? அப்ப நான் இப்ப உங்களுக்கு தரப்போற ஹோம்ஒர்க்கும் அதுதான். நீங்க மோஸ்ட்லி தமிழாக்கம் செய்யப்பட்ட எக்ஸாம்பிள் எனக்கு வேணும். இந்த மாடல்ல காட்டி உங்களுடைய பேங்க் ஆஃப் ஃபைனான்ஸ் கம்பெனி நீங்க வேலை செய்தாலும் செய்யாட்டியும் பரவாயில்ல, நீங்க பார்த்துருப்பீங்க தானே. இப்ப நாங்க கழிச்சதையும் வச்சு எனக்கு ஒரு அப்ளிகேஷன் ஆன்சரோடு வேணும். நிறைய டீட்டெயில்ஸ் தேவையில்லை. 1 வேர்ட் ஆன்சர், 1 லைன் ஆன்சர்னாலும் ஓகே. ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் வச்சு எக்ஸாம்பிளா நீங்க என்ன சொல்லுவீங்கன்றதான் எனக்கு முக்கியமா இருக்குது. கிளியர் தானே? இந்த இமெயில் அட்ரஸ் தந்தவுடன் புது ஆட்களுக்கும் சேர்த்து ஃபோன் நம்பர் ரைட் போட்டிருக்கேன், மெசேஜ்ல போட்டிருக்கேன். ஸோ இமெயில் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. ஸோ நான் ரிவைஸ் பண்றேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதனாலதான் உங்களுக்கு திருப்பி வாசிக்க சொல்லியிருக்கேன். ரைட், நெக்ஸ்ட். ரைட், அடுத்து இலக்குகளை அமைத்து. இப்ப இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது வந்து இந்த பாயிண்ட் அனாலிசிஸ் பாயிண்ட் தான் பார்த்து நாங்க. அடுத்து இப்ப நாங்க பாக்குறது இலக்குகள் அமைத்தல், கோல்ஸ். இது கோல்ஸ் சாதாரணமா எந்த பேங்க்லயுமே வந்து உங்களுக்கு டார்கெட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா விளங்கப்படுத்தக்கூடியது டார்கெட்ஸ். இந்த டார்கெட் ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். உங்களுக்கு பிரான்ச்சுக்கு ஃபைனான்சியல் டார்கெட் இருக்கலாம், சப்போர்ட்டிங் ஃபங்க்ஷன் ஒரு ஆளுக்கு எத்தனை எல்சிஸ் ஓபன் பண்ணலாம், பிரச்சனை இல்லாம இஷ்யூ எரர்ஸ் இல்லாம எத்தனை ஓபன் பண்ணலாம், அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வகையான டார்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு நிறுவனமாக இந்த டார்கெட் வந்து ஒரு நிறுவனம், ஒரு ஆர்கனைசேஷனா அதன் தயாரிப்புகளுடன் எந்தெந்த இலக்குகளை அடைய விரும்புகிறது என்பதைத்தான் இது குறிக்குது. கோல்ஸ், நிதி இலக்குகள், ஃபைனான்சியல் டார்கெட்ஸ் சொன்னா கடினமான தரவை கொண்டு எளிதாக இழவுக்குள் விற்பனை வளர்ச்சி, சந்தை பங்கு, வருமானம், நம்பர்ஸ், ஃபைனான்சியல் டார்கெட்ஸ். இதுதான் யூஸ்வலி நாங்க மெஷர் பண்றது. என்னதான் நீங்க செய்தாலும் கடைசியா பாட்டம் லைன் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல தான் வந்து உங்களுடைய டார்கெட்ஸ் நம்பர் ஆக்குது. ஸோ உங்களோட மார்க்கெட் க்ரோத் எத்தனை பெர்சன்டேஜ், வருமானம் எவ்வளவு வருது, உங்களோட மார்க்கெட் ஷேர் கூடி இருக்குதா, அது பேசிக்கலி இதை வச்சுதான் நாங்க டார்கெட் செட் பண்ணுவோம். நீங்க விஷன் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா தெரியும், டு பி த மார்க்கெட் ஷேர்ல 20% மார்க்கெட் ஷேர் எடுக்கணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓ டபுள் த பாட்டம் லைன், ட்ரிபிள் த ப்ராஃபிட் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த வளர்ச்சிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராடக்ட வந்து சீனியர் சிட்டிசன் ப்ராடக்ட மார்க்கெட்லயே ரொம்ப பெருசா வளர்த்துடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாமே கோல்ஸ், ஃபைனான்சியல் நான் ஃபைனான்சியல் ரெண்டுமே. அப்ப இதெல்லாம் ஃபைனான்சியல்
நம்பரிங் பண்ணி, அதாவது அமௌண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணி அளக்கக்கூடியது. அளக்க முடியாதவர்களும் இருக்கு. சிலதுகள் கொஞ்சம் கடினமா இருக்கு. முடியாமலும் இல்லை, ஆனா கடினமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், வாடிக்கையாளர் திருப்தி, கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன். என்னன்னு நீங்க அந்த கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் மற்ற புதுமைக்கான திறன், இனோவேட்டிவ்னஸ், அவருடைய கஸ்டமரோட பெர்செப்ஷன் என்ன மாதிரி, கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் மை எம்ப்ளாயி சாட்டிஸ்பாக்சன், அதுகளெல்லாம் முக்கியம். ஆனா என்னன்னு அளப்பீங்க? இப்ப நான் முதலாவது ஆன்சர் சொல்லிட்டேன், ரெண்டாவது நீங்க ஆன்சர் சொல்லுங்க. அது அளவிட முடியாத பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது என்னன்னு நீங்க மெஷர் பண்ணுவீங்க, குவான்டிஃபை பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் ஓ எம்ப்ளாயி சாட்டிஸ்பாக்சன். முதல் வருமானம், மார்க்கெட் ஷேர் எல்லாத்தையும் அளக்கலாம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு நீங்க அளக்கலாம். இந்த அதெல்லாம் கோல் செட்டிங்ல வருது. உங்களோட பிரைஸ்ல கூட இருக்கு இல்லையா கோல் செட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மற்ற சாமான், கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன், எம்ப்ளாயி சாட்டிஸ்பாக்சன், இது எல்லாத்தையும் என்ன நடப்பீங்க? என்ன ஐடியா ஏதாவது இருக்குதா? எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கொஞ்சம் நம்பர் போட இல்லாது இல்லையா, இதுதான நம்பர் போட இல்லாது. அப்ப என்னென்ன அளப்பீங்க? அந்த கோல்ஸ் செட் பண்ணா நீங்க என்னென்ன செட் பண்ண போறீங்க? யாராவது ஆன்சர் சொல்லலாம்? சொல்லுங்க. என்னன்னு இன்டான்ஜிபிள், அதாவது தொற்றுற முடியாத நம்பர் சம்பந்தப்படாத ஒன்றை என்ன அளக்குறது? கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் ஃபார் எக்ஸாம்பிள், என்ன நீங்க அந்த கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனோ எம்ப்ளாயி சாட்டிஸ்பாக்சனோ அளக்க முடியும்? அதான் என்ன கொஸ்டின். யாராவது ஆன்சர் பண்ணலாம்? எனி ஐடியா? கொஸ்டின்ஸ் கிளியரா? கஸ்டமர் ஃபீட்பேக். ஓகே, ஃபீட்பேக்னு சொன்னா என்னன்னு அது சரி. ஓகே, ஆன்சர் சரி. கஸ்டமர் ஃபீட்பேக் சரி. அது என்னன்னு நீங்க அளப்பீங்க? என்னன்னு செய்ய போறீங்க? யூ கேன் சே கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் சர்வே சொல்லலாமா? எம்ப்ளாயிஸுக்கு என்ன செய்ய போறீங்க? இன்டர்னல் எம்ப்ளாயிஸ் பத்தி என்ன செய்ய போறீங்க? எம்ப்ளாயி salary, salary appreciation via emails, yes. bonus, okay. அளக்கிறது, எஸ், அது கூட ஒரு வகையில சரிதான். ட்ரூ, கரெக்ட். ஸோ appreciation by emails, கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் சர்வே, இது வந்து எந்த அளவுக்கு போனஸ் கொடுக்குறோன்றதும் எஸ், இன்டிரெக்ட்லி ஓகே. நான் மெயின்லி மீன் பண்ணது கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் சர்வே, எம்ப்ளாயி சாட்டிஸ்பாக்சன் சர்வே. இந்த சர்வேஸ் இந்த மாதிரி செய்யறது மூலமா இப்ப நீங்க சொன்ன போனஸஸ் அதெல்லாம் இருக்குதானே, கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் சர்வே, எம்ப்ளாயி சாட்டிஸ்பாக்சன் சர்வே, இது எல்லாத்தையுமே 1 minute. ஓகே, சாரி, நான் சொல்றது கேக்குதா? ஸோ எம்ப்ளாயி சாட்டிஸ்பாக்சன் சர்வே, கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் சர்வே எல்லாம் நீங்க இனிஷியேட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஒரு டார்கெட் பேஸு கொடுப்பீங்க. உங்களோட எம்ப்ளாயர்ஸ் ஒரு 1000 எம்ப்ளாயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. 1000 கஸ்டமர்ஸ்ல வந்து எத்தனை கஸ்டமர்ஸ் எக்ஸலண்ட் சொன்னாங்க, எத்தனை கஸ்டமர்ஸ் நாட் ஹாப்பி அப்படின்னு சொன்னாங்க, அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட சாட்டிஸ்பாக்சன் லெவல்ஸ் அடங்கி இருக்கு. கிளியரா? ஏதும் டவுட் இருக்கா? ஓகேயா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ஸோ இதான் கோல் செட்டிங். தேர்ட் ஸ்ட்ராட்டஜி,
சூசிங் அ ஸ்ட்ராட்டஜி, ஒரு மூலோபாயத்தை தேர்ந்தெடுத்து. நாங்க முதல்ல எங்க இருக்கிறோம்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நாங்க சூஸ் பண்ண போறோம். சாரி, இங்க இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு கோலை செட் பண்ணியாச்சு. நாங்க ஒன்று ஃபைனான்சியல் கோலா இருக்கலாம், நான் ஃபைனான்சியல் கோலா இருக்கலாம். எம்ப்ளாயி சாட்டிஸ்பாக்சன் நாங்க இப்போ 50% தான் இருக்கிறோம். இந்த வருஷம் முடிவில் 70% அவங்களோட சாட்டிஸ்பாக்சனை நிர்ணயிக்கணும்னு இருக்கலாம். இப்ப நீங்க சொன்ன போனஸ் அதுலாம் இதுலதான் வருது. இந்த போனஸ் கொடுக்கறது இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ். என்னென்ன விதமா நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜிஸ யூஸ் பண்றீங்கன்றதுலதான் மிச்ச கொஸ்டின்ஸ் வந்து அடங்கி இருக்கு. ஓகேயா? இது வரைக்கும் கேட்டதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? மார்க்கெட்டிங் பிளான்ல முக்கியமா ரெண்டு பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். எனி டவுட் so far? ஓகே, சோ இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போறதுக்கு முன்னால ஒரு 5 minutes பிரேக் எடுக்கலாம். நீங்க ஆஃப் ஆக வேணாம், சைன் ஆஃப் ஆக வேணாம் ப்ளீஸ். அப்படியே இருந்துக்கொண்டு நீங்க ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு வரலாம். 5 minutes. இப்போ 4:27 சரியா 4:32க்கு சந்திக்கலாம். ஓகே, 5 minutes break. Don't log off please. Sorry, 4:28 சரியா 4:33க்கு நாங்க மீட் பண்ணலாம். ஓகேயா? ஓகே, ரைட். அடுத்த முக்கியமான செக்ஷன் சரியா, சூசிங் அ ஸ்ட்ராட்டஜி. நாங்க எங்க இருக்கிறோம் அனாலிசிஸ் பார்த்தாச்சு, எங்க போக போறோம் அப்படின்ற கோலே நிர்ணயிச்சாச்சு. ஃபைனான்சியல், நான் ஃபைனான்சியல், ஈஸியா அளக்கக்கூடியது, அளக்க முடியாது, அது ரெண்டு எல்லாமே செக் பண்ணியாச்சு. இப்ப என்னென்ன அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு போறது, என்னென்ன கோலை அச்சீவ் பண்றது, அதைத்தான் நாங்க செய்ய போறோம். இந்த மூலோபாயம் சொல்றது நீங்க ஆல்ரெடி நீங்க ஒன்று வச்சிருப்பீங்க தானே, ஒரு கோல்ஸ் வச்சிருப்பீங்க தானே, அதை என்னென்னு அடைய போறீங்கன்றதுக்கான வழிவகை தான் ஸ்ட்ராட்டஜின்றது இருக்கு. ஸ்ட்ராட்டஜி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் கூட பாசஸ் எல்லாம் காய்ச்சிருப்பாங்க, ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்க்கு போறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் போறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜினா நீங்க எப்படி அதை செய்ய போறீங்க, அப்படி அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி மீட்டிங். பெருசா சொல்லுவாங்க சில பேர் இல்லையா, உங்களோட சுப்பீரியர்ஸும் பாசஸும் சொல்லுவாங்க, நான் இந்த ஸ்ட்ராட்டஜி செய்ய போறேன், நான் இந்த ஸ்ட்ராட்டஜி போறதுக்கு போறோம். சில விட ரிட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு சம்டைம்ஸ் ஒரு 1 week ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹோட்டல புக் பண்ணி போட்டு எல்லாரும் எல்லா ஹெட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஹெட் மீட் பண்ணி ஒரு 3 to 5 days உட்காந்து அதை யோசிச்சு ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஷன் அப்படின்னு? கேள்விப்பட்டது உண்டா? கேள்விப்பட்டிருக்கீங்க தானே, சார் ரிட்ரீட்னு சொல்லுவாங்க. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஷன்? உங்களுடைய பெரிய பாஸஸ், ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ண போறோம்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிபிக்கலி இந்த வருஷ தொடக்கத்திலேயோ வருஷ முடிவில் அடுத்த வருஷத்துக்குரிய ஸ்ட்ராட்டஜியை டிஸ்கஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? கேள்விப்பட்டா சொல்லலாம். அதுல அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? கான்ஃபரன்ஸ். ஓகே, அதுல அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? அதுல அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? அண்டர்ஸ்டுட். அதுல என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? மிஸ்டர் கான்ஃபரன்சஸ், எஸ் கரெக்ட். இந்த கான்ஃபரன்சஸ் அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? யாரா சொல்லலாம்? பிளானிங். ஓகே, ரஷ்மினா சொல்லலாம் பிளானிங். கரெக்ட், குட். என்னது பிளான் பண்றாங்க? என்ன செய்ய போறீங்கன்றது பிளான் பண்றாங்க, அவ்வளவுதான். இவங்க சர்டன் பெரிய விஷயங்களை சொன்னாலும் என்ன செய்ய போறீங்கன்றதை அவங்க பிளான் பண்ணி கொண்டு இருக்காங்க. கரெக்ட். ஸோ அந்த கம்பெனிக்குரிய கோல்ஸை நிர்ணயிச்சுட்டு அந்த கோல்ஸ் அவங்க என்ன செய்ய போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டார்கெட் கொடுத்துட்டீங்க, இந்த அமௌண்ட் என்ன செய்யணும், டார்கெட் கொடுத்தாச்சு. டார்கெட் கொடுத்த அப்புறம் அந்த அமௌண்ட்டுக்கு எந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யணும், இந்த சேல்ஸ் 20% கூட்டணும்னு சொன்னா சேல்ஸ்
கூட்டுறதுக்கு என்ன செய்யணும், மேபி ஸ்டாஃப் ஃபோர்ஸை கூட்டணுமா, புது ப்ரமோஷன்ஸ் போடணுமா, இந்த ஐடியாஸ் தான் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அவ்வளவுதான். சரியா? சோ அதான் இந்த ஸ்ட்ராட்டஜி மூலோபாயத்தை தேர்ந்தெடுத்து. எந்த ஸ்ட்ராட்டஜி மேபி எல்லாருமே வந்து ஒரு 10-15 ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. ஆனா எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் அவுட் ஆகுமா, அது ஒரு கொஸ்டின். அப்ப அப்படி செய்யும்போது அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ராட்டஜிஸையும் தொடங்கி போட்டோம்னு சொன்னா ஸ்டக் ஆயிடும் நடுவில். அப்ப ஐடென்டிஃபை பண்ணணும், எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறதா இல்ல 1-2 ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸை மட்டும் எடுத்து அதை செய்யறதா அப்படின்றத நாங்க இதனோம். அப்ப படி 1 நாங்க பார்த்தா மதிப்பு சங்கிலி பகுப்பாய்வு செய்யறது, வேல்யூ செயின் அனாலிசிஸ் செய்யறது தானே. அப்ப இப்பதான் நீங்க இவ்வளவு நேரம் செய்த அனாலிசிஸ், வேல்யூ செயின் அனாலிசிஸ், அது எல்லாமே இப்பதான் யூஸ்ஃபுல் ஆகுது. நீங்க எல்லாம் செய்துட்டீங்க தானே. என்னென்ன உங்களோட ஸ்வாட் அனாலிசிஸ் செஞ்சுட்டீங்க, வேல்யூ செயின் அனாலிசிஸ் செஞ்சுட்டீங்க, பெஸ்டல் செஞ்சுட்டீங்க, நீங்க அங்க இருக்கிறீங்கன்றது எல்லாமே செஞ்சாச்சு. இப்ப செய்து முடிச்ச அப்புறம் உங்களுக்கு இப்ப யூஸ்ஃபுல் ஆக போகுது. இப்ப எல்லாம் செய்தாச்சு. அடுத்தது இப்ப இதை வச்சுக்கொண்டு வீக்னஸ் எல்லாம் கண்டுபிடிச்சீங்க தானே, இது குறையுது, இது கூடுது, அதை வச்சுக்கொண்டு ஒரு பாயிண்ட் நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க. ஸ்டாஃப் குறைய இருந்தா HR பக்கம் ஸ்டாஃப் குறைய இருக்கு, அதுக்கு ஸ்டாஃப் போடணும். என்னென்ன மாதிரி வேல்யூ ஆட் பண்ண போறீங்க, இதுதான் இது நடக்க போகுது. இது ஒரு ஓவராலா கண்டுபிடிப்பாங்க. நிறைய கதைக்கலாம் இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லும்போது நான் நிறைய கதைக்கலாம். இப்ப அதுல ஒரு குறிப்பிட்ட வகைக்குள்ள கொண்டு வரது வந்து போர்ட்டர்ஸ் காம்படிஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது கேள்விப்பட்டிருக்காங்க போர்ட்டர்ஸ் மேட்ரிக்ஸ்? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரிஞ்ச ஆட்கள் சொல்லலாம். போர்ட்டர்ஸ் மேட்ரிக்ஸ், போர்ட்டர்ஸ் கம்பேரிட்டிவ் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டா எனக்கு சொல்லுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். கேள்விப்பட்டாக்கள் சொன்னா நல்லா இருக்கும். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? போர்ட்டர்ஸ் கம்பேரிட்டிவ் ஸ்ட்ரக்சர், கம்பேரிட்டிவ் மேட்ரிக்ஸ், போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்சஸ், நிறைய பேர் சொல்லுவாங்க. போர்ட்டர்ஸ் என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? No. Anyone else? போர்ட்டர்ஸ், போர்ட்டர்ஸ் என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்ல போர்ட்டர் அந்த ட்ரெயின்ல இருக்கிற போர்ட்டர் இல்ல, இது மார்க்கெட்டிங் ரிலேட்டட் போர்ட்டர். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, மௌனம் இல்லையா எடுத்துக்கொள்றேன். சோ போர்ட்டர்ஸ் கம்பேரிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ல 3 பேசிக் அடிப்படை உத்திகளை சொல்லுது. முதலாவது வந்து டிஃபரன்சியேஷன் த்ரூ குவாலிட்டி அண்ட் சர்வீஸ். போர்ட்டர்ஸ் காம்படிஷன் மேட்ரிக்ஸ்ல டிஃபரன்சியேஷன் த்ரூ குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் ஒன்று நீங்க சூஸ் பண்ணலாம். தரம் மற்றும் சேவை மூலம் வேறுபாடு ஏற்படுத்தலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. இந்த ப்ராடக்ட் நீங்க என்னென்ன அந்த உங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண போறீங்க, ஒன்று எந்த வகையில அதை நீங்க அச்சீவ் பண்ண போறீங்கன்றதான் ஆன்சர். அதுக்கு போடுற என்ன சொல்றேன்னா 3: டிஃபரன்சியேஷன் த்ரூ குவாலிட்டி அண்ட் சர்வீஸ், காஸ்ட் லீடர்ஷிப் பை கெய்னிங் பிரைஸ் அட்வான்டேஜ், விலை நன்மையை பெறுவதன் மூலம் செலவு தன்மை. எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்பெஷலைசேஷன் நிஷ் மார்க்கெட் நாட் ப்ரீவியஸ்லி சர்வ், முன்னர் பணியாற்றாத முக்கிய சந்தைகளின் நிபுணத்துவம். இது 3 முக்கியமான பாயிண்ட். திருப்பியும் சொல்றேன். போர்ட்டர்ஸ் காம்படிஷன் மேட்ரிக்ஸ்ல போட்டி தொடர்பான அணி, இதுல வந்து 3 அடிப்படை உத்திகள், 3 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. நீங்க 3 யூஸ் பண்ணி செய்யறதுன்றது நீங்க எப்படி செய்ய போறீங்கன்றது ஒரு வகை. பேசிக்கா 3 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து டிஃபரன்சியேஷன் த்ரூ குவாலிட்டி அண்ட் சர்வீஸ், காஸ்ட் லீடர்ஷிப், ஸ்பெஷலைசேஷன் நிஷ் மார்க்கெட்ஸ். டிஃபரன்சியேஷன் த்ரூ குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் அப்படின்னா நீங்க ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்க, சரியா? ஒரு 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 ப்ராடக்ட் எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஹோட்டல் எடுத்துப்பாங்க. ஒரு ஹோட்டல் நீங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வெர்சஸ் 3 ஸ்டார் ஹோட்டல். அப்ப குவாலிட்டியில அவங்க அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி சர்வீஸ் எல்லாமே மாறப்போகுது. ஸோ நீங்க என்னென்ன சூஸ் பண்ண போறீங்க? நான் இந்த ஹோட்டலை கொண்டு வரும்போது நான் எந்த மாதிரி சர்வீஸை கொடுக்க போறேன்? மத்தவங்க கொடுக்குற அதே 3 ஸ்டார் லெவல் சர்வீஸ் கொடுக்க போறேன்னா சாப்பாடு எல்லாம் ரொம்ப குவாலிட்டியா, சர்வீஸும் சூப்பர்பா, மத்தவங்களை விட ஒரு படி மேல கொடுக்க போறேன். அதுதான் நம்ம டிஃபரன்ஷியேஷன் குவாலிட்டி அண்ட் சர்வீஸ். இட் கேன் பி a ப்ராடக்ட் ஆர் இட் கேன் பி a சர்வீஸ். பேங்கா பொறுத்த வரைக்கும் அதேதான். மற்ற பேங்க்ஸ் எல்லாம் ஒரு வகையான சர்வீஸ் கொடுக்கும்போது எல்லாருமே 3 நாள் டர்ன் அரவுண்ட் டைம் கொடுக்குறாங்க. ஒரு லோனை ப்ரோசஸ் பண்றதுக்கு 3 நாள் கேட்கறாங்க. என்னால ஒரு நாள்ல கொடுக்க முடியுமா? குவாலிட்டியா கொடுக்க முடியுமா? சர்வீஸ் ஃபாஸ்டா கொடுக்க முடியும்.
கிளியரா? அதான் குவாலிட்டி மற்றும் தரம் மற்றும் சர்வே மூலம் வேறுபாடு. ரெண்டாவது வகை இருக்குது. நீங்க அது இல்லாட்டி விலை நன்மையை பொறுத்து காஸ்ட் லீடர்ஷிப். காஸ்ட் லீடர்ஷிப் சொன்னா நீங்க சீப்பா போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லோன் நீங்க லோனை பேங்க் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே சொல்லுவோம் எல்லாமே குறைச்சுதான் கொடுக்குறாங்க. எல்லாருமே 9% 8% லோன் கொடுக்குறாங்க. நீங்க பாக்குறீங்க இது செய்ய வராது. எல்லாருமே குறைச்சிட்டாங்க. இதை விடவும் நாங்க குறைக்கணும். 7% ஒரேடியா குறைக்கிறோம். 2% குறைச்சு 7% கொடுக்குறோம். அப்ப யாரோட ப்ரமோஷன் கூட அட்ராக்டிவா இருக்கு? ஆப்வியஸ்லி 7% கொடுக்குறாங்க. அப்ப காஸ்ட் லீடர்ஷிப் சொல்றது விலை நன்மை எவ்வளவு குறைச்சு கொடுக்க முடியுமோ அந்த மார்க்கெட் அடிக்கிறது. சிம்பிளா அந்த மார்க்கெட்டை எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சு அதன் மூலமா உங்களோட சேல்ஸை கூட்டுறது. அது ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் ஸ்பெஷலைசேஷன் நிஷ் மார்க்கெட் நாட் ப்ரீவியஸ்லி சர்வ். முன்னர் பணியாற்றாத முக்கிய சந்தைகளின் நிபுணத்துவம். ஒரு 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 ஸ்ரீலங்கா எடுத்திருக்கீங்க. ஒரு புதுசா ஒரு பேங்க் வருது. 35 பேங்க் இருக்குன்னு வைங்க. இன்னொரு பேங்கோ ஃபைனான்ஸ் கம்பெனி வருது. கொழும்புல எத்தனை இடத்துல ஒரு தெருவுல பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரான்ச் இருக்கும் இல்லையா? அப்ப ஆல்ரெடி இந்த மார்க்கெட் சேச்சுரேட்டட் நிறைஞ்சிடுது. சரிதானே? 1 minute ப்ளீஸ். ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஹோல்ட் ஆன். சாரி சொல்றதுக்காக நினைக்கிறேன். ஸ்பெஷலைசேஷன் நிஷ் மார்க்கெட்ஸ் நாட் ப்ரீவியஸ்லி சர்வ்டுண்டா அந்த பேங்க் பார்க்கும். ஓகே, நான் இந்த கொலம்போல எல்லா பக்கமே பிரான்ச் இருக்குது. நாங்க இந்த கொலம்போ பக்கத்தை விட்டுட்டு வேற ஒரு பக்கம் ட்ரை பண்ணுவோமா? மேபி 25 டிஸ்ட்ரிக்ட்ல 20 டிஸ்ட்ரிக்ட்ல ஹெவியா பிரான்சஸ் இருக்கு. மேபி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பிரான்ச்சுமே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த ஒரு பிரான்ச்ல அவங்க என்ன செய்வாங்க? அது ஒருத்தருமே ட்ரை அவுட் பண்ணாத இடம் அங்க போமா. ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த வார்த்தையை நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு டைம் இருக்கும் போது இந்த வார்த்தையை அவங்க செக் பண்ணி பாருங்க. இது கிட்டத்தட்ட இது சம்பந்தப்பட்டது. யாரும் போகாத ஒரு குறிப்பிட்ட ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போறீங்க. இப்ப எல்லாருமே இங்க ஸ்ரீலங்கால இதுன்னும் போது நீங்க திடீர்னு பாப்பீங்க ஸ்ரீலங்கா மட்டும்தான் இடமா இல்லையா? மால்டீவ்ஸுக்கு போயிடாதா? இந்த சாமான் மால்டீவ்ஸ்ல இல்ல கம்ப்ளீட்டா. ஏன் நாங்க ஸ்ரீலங்காலேயே நிக்கிறோம். நாங்க மால்டீவ்ஸ் கொண்டு போக கூடாது. இல்லாத ஒரு ஏரியாவுக்கு போனா கண்டிப்பா சேல்ஸ் வருமா? சோ இந்த மூன்றையும் அடிப்படையா வச்சுதான் இந்த போர்ட்டர்ஸ் காம்படிஷன் மேட்ரிக்ஸ் எங்க நாங்க போக போறோம்ன்றதை வருகிறது. தரம் மற்றும் சேவை வேறுபாடு, விலை நன்மை, முன்னர் பணியாற்றாத முக்கிய சந்தைகள் நிபுணத்துவம். ஏதும் டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? கிளியரா? இது மூன்றுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். சோ ரொம்ப கிளியரா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பாயிண்ட்ஸ். போர்ட்டர்ஸ் காம்படிட்டிவ் மேட்ரிக்ஸ். சரியா? சோ இந்த மூணையும் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிளோட உங்களுக்கு ரிலேட் பண்ண முடிஞ்சா ரொம்ப நல்ல கொஸ்டின் அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். ரைட். நாலாவது, இப்ப எங்க இருக்கிறவன் பார்த்தாச்சு, கோலை நிர்ணயிச்சாச்சு, எப்படி போக போறோம்னு நிர்ணயிச்சாச்சு. இனி அந்த நிர்ணயிக்கும் போது அதை எப்படி யூஸ் பண்ணி செய்ய போறோம், எங்க போக போறோம்ன்றதும் பார்த்தாச்சு. கோல் அதை என்னென்னு செய்ய போறோம்னு யோசிச்சாச்சு. செய்யும் போது என்னென்னு நாங்க யோசிச்சு மார்க்கெட்டிங் மிக்ஸ் சந்தைப்படுத்த நான் மார்க்கெட் பண்ணணும் இல்லையா? ஸ்ட்ராட்டஜி ரெடி ஆயாச்சு. இனி அந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ் நாங்க இவ்வளவு நாள் படிச்சோம் இல்லையா? முதல்ல மினிமம் 4 மார்க்கெட்டிங் மிக்ஸ், 7 or 4 மினிமம் 4. அந்த மினிமம் 4 தான் பேசிக் எல்லாத்துக்குமே. அப்ப இந்த முக்கியம் இந்த மூலோபாய அமுலாக்கத்துல முக்கியமான பாயிண்ட் இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ். என்னன்னு இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸை வச்சு செய்ய போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட்டர்ஸ் ஸ்ட்ராட்டஜியே இந்த இதுக்குள்ள நாளையும் வருது. இந்த பிரைசிங் பாலிசியை பார்த்தோம்னா போர்ட்டர் ஸ்ட்ராட்டஜி அதுல யூஸ் பண்ணோம். நான் ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ், ப்ரொமோஷன். இந்த ப்ராடக்ட் பாலிசி, பிரைசிங் பாலிசி, டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி, கம்யூனிகேஷன் பாலிசி, தயாரிப்பு கொள்கை, விலை கொள்கை, விநியோக கொள்கை, தகவல் தொடர்பு கொள்கை. இந்த 4 பட்ஜெட் செய்யும் போது இந்த 4 முக்கியமா எந்தெந்த பாயிண்டையும் பார்த்து 4க்கு மேல நாங்க மினிமம் 4 நான் இங்க சொல்றேன். இந்த மார்க்கெட்டிங் 7 வரைக்கும் போலாம்னு சொன்னா எவ்வளவுக்கு நீங்க பிரிச்சு அறியறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி பிளான் ரொம்ப கிளியரா இருக்கும். நான் 4 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஆனா
ஞாபகம் வச்சு கொடுங்க. உங்களுக்கு எக்ஸாம் ஒரு ஒரு எப்படி மார்க்கெட்டிங் மிக்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜில எப்படி நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டா ஐ திங்க் 20 மார்க்ஸ் இருக்கு. பெரிய ஒரு கொஸ்டினுக்கு 20 மார்க்ஸ். அந்த 20 மார்க்ஸுக்கு ஐ வுட் சே 4ல இருந்து 7 மார்க்கெட்டிங் மிக்ஸ் பத்தி எழுதினாலும் தப்பில்லை. அட்லீஸ்ட் முதல் 4 எக்ஸாக்ட்லி ஃபுல்லா எழுதிட்டு மிச்சம் 3 ப்ராடக்ட் பிரைஸ் பிளேஸ் ப்ரமோஷன் அந்த மிச்சம் அடுத்த 3 லைட்டா டச் பண்ணா செய்யுங்க. ஏன்னா அந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ் நீங்க என்னன்றதை அப்ளை பண்றீங்கன்றதை பொறுத்ததுதான் அந்த இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போகுதுன்றது அடங்கி இருக்கு. சோ மூலோபாயத்தை நடைமுறைப்படுத்தும் போது சந்தைப்படுத்தல் கலவையின் முக்கியத்துவம் பற்றிதான் இந்த ஃபுல் செக்ஷனும் வருது. ஓகேயா? இது வரைக்கும் சரியா? இதுல எதுவும் டவுட் இருக்குதா? நான் இந்த பாயிண்ட் நான் நிறைய டைம் எடுக்கல, ஏன்னா நீங்க ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட். சோ வந்து எங்க இருக்கிறீங்கன்றத அனாலிசிஸ் பண்ணியாச்சு, எங்க போக போறீங்கன்றத டிசைட் பண்ணியாச்சு, எப்படி போக போறீங்கன்னு டிசைட் பண்ணியாச்சு, எப்படி போக போறதா ஸ்ட்ராட்டஜி, அது போகும்போது என்னென்ன இதை யூஸ் பண்ணி அதை ப்ரொமோட் பண்றோம்னு டிசைட் பண்ணியாச்சு. இந்த நாளும் கிளியரா? எனி டவுட்ஸ்? ஒவ்வொரு ஸ்டெப்ல நான் கேட்கறது காரணம் இருக்குது. டவுட் இருந்தா தேர்ட் கொண்டு கிளியர் பண்ணி கொண்டு போலாம். இப்போ ஏதும் டவுட்ஸ்? சிவமைந்தன் நீங்க சைலண்டா இருக்கிறீங்க. சிவமைந்தன் என்ன விஷயம்? பேங்க்ல வேலை கூடவா? வீக்கெண்டும் வேலை வாங்குறாங்களா? ஓகே சரி, டவுட் இருக்கு ஏதாவது? and is also silent. Okay good. ரஷ்மினா கிளியர் தானே? நான் ரொம்ப ஃபாஸ்டா போனா சொல்லுங்க, சோ ஸ்லோ பண்றேன். குட். ஓகே, அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ. எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ நாங்க கோல் செட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படி போறது எப்படி வாரது எவ்வளவுக்கு முக்கியமோ அதே அளவு முக்கியமான இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ. இப்ப இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூன்றது வந்து ஒரு ஹாட் டாபிக் இல்லையா? இப்ப உங்களோட இயர் எண்ட் முடிஞ்சு அடுத்த மாசம் எத்தனை ஆட்கள் ஒரு ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் ரேஸ் என்னோட காட்டுங்க, செல்ஃப் அப்ரைசல் ஸ்டார்ட் பண்ண ஆட்கள் யார்? இந்த 4 பேர்ல செல்ஃப் அப்ரைசல் யார் யார் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க? பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ உங்களோட போனஸுக்காக, உங்களோட இதுக்காக இப்ப எத்தனை பேர் செல்ஃப் அப்ரைசல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் எத்தனை பேர் ப்ரோசஸ்ல இருக்கிறீங்க இப்ப செய்யறதுக்கு? சொல்லுங்க. நான் ரேட்டிங் கேட்க மாட்டேன், நீங்க பயப்படாம சொல்லலாம். பேங்கர்ஸ் இருந்தா அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும். அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காத நினைக்கிறேன், இனி வேலை செய்யும்போது செய்வீங்க. மற்றாக்கள்? ரஷ்மினா நீங்க ஒர்க் பண்றீங்களா, படிக்கிறீங்களா? பேங்கா, ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷனா? உங்களோட ஷேர் பண்ணலாமா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லெக்சர்ஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கிறதா கேட்கிறேன். பேங்க். ஓகே, சோ உங்களுக்கு தெரியும். சோ எத்தனை பேர் இப்ப பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ப்ரோசஸ்ல இருக்கிறார்கள்? எத்தனை பேர் செல்ஃப் அப்ரைசல் செய்யறார்கள்? எத்தனை பேர் இப்ப முடிஞ்சுதா? சில பேருக்கு முடிஞ்சு இருக்கும், சொல்லுங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? செய்ய போறீங்களா? செய்யவே மாட்டீங்களா? உங்களோட பாஸ் தாரதா ரேட்டிங்கா? கால் பண்ணி சொல்லுவாங்களா, ரஷ்மினா இதான் உங்களோட ரேட்டிங், ஓகே தானே, சைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? சில பேங்க்ல நடக்குது, இல்லைன்னு சொல்லல, அது வெரி காமன். சரி பிள்ளை கிடையாது, பாசஸுக்கும் வேலை கூட, ஸோ அவங்க கட் ஷார்ட்ல முடிப்பாங்க. அப்படி சொல்லுங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் என்ன ஒருத்தர் சத்தத்தை காணும்? பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் நடந்து கொண்டிருக்கா இல்லையா? சரி, நாட் yet, நடக்காட்டி கூடிய சீக்கிரம் நடக்க வேண்டும். மார்ச்சுக்கும் சில கம்பெனிஸ் மார்ச் ஏப்ரல் போனஸ் வர கம்பெனிஸ் அநேகமா ஜனவரி பிப்ரவரிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் எப்படி முக்கியமோ, நாங்க ஒரு வருஷமா வேலை செய்யறோம், அது வேலை செய்து எங்களுடைய என்ன சொல்றது பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போனஸோ இன்க்ரிமெண்டோ செய்து, அது நாங்க பெர்ஃபார்மன்ஸ் வீக்கா இருந்தா அந்த வீக்கு ஒரு ட்ரைனிங் நீட்ஸ் கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு ரெடி ஆகணும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் சேம் பிரின்சிபல் இந்த ஸ்ட்ராட்டஜிலையும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் என்று சொல்றதும் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூன்றதும் அதேதான். இந்த சந்தைப்படுத்தல் திட்டத்தின் முக்கியமான கடைசிப்படி செயல்திறன் மறு ஆய்வு, பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ. இந்த இவ்வளவு 4
மேஜர் ஸ்டெப்ஸ்ல நாங்க பார்த்த சாமான் எல்லாமே எந்த அளவுக்கு உதவி செய்திருக்குது, எஃபெக்டிவா இருக்கா இல்லையா, அடுத்த முறையும் இதை கண்டினியூ பண்ணாம வேணாமா, பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு ரிவ்யூ பண்றதுதான் இதுல வகை. இதுல குறைபாடுகள் எதுவும் இருந்தா ஆரம்பத்திலே கண்டறியலாம். ஏதாவது செயல்திறனை இப்படி எஃபிஷியன்சியை பார்த்து மேம்படுத்தலாம். ஒவ்வொரு நாங்க சேனல்ஸ் பார்த்தோம் இல்லையா, தயாரிப்பு, சந்தை, பிரிவு, வாடிக்கையாளர், விநியோக சேனல், அந்த இல்ல லாப விகிதங்கள் நாங்க யோசிக்கிற இதன் மூலம் ஒரு வேல்யூ அடிஷன் 20% செய்யலாம்னு யோசிக்கும் போது 10% தான் செஞ்சிருக்கோம். மறுபடியும் வேல்யூ செயின் அனாலிசிஸ்க்கு போய் அனலைஸ் பண்ணணும். எடுத்து அந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ் எல்லாம் சரியா யூஸ் பண்ணியிருக்கா இல்லையா, கூட்டணுமா குறைக்கணுமா, அந்த ரிவ்யூஸ் செய்யறது இதுலதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினி ரிசர்ச் மாதிரி வச்சுக்கலாம். இப்ப எப்படி நாங்க கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ செய்யறோமோ அதே மாதிரி இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூலையும் நாங்க ரிவ்யூ செய்து அந்த அந்த குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா. இப்ப எங்களோட டார்கெட் ஒரு பேங்க்ல இந்த 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 பாட்டம் லைன் இந்த ப்ராஃபிட் எல்லாம் அடிக்க போறோம்னு சொல்லி அந்த அந்த டார்கெட் அச்சீவ் ஆகி இருந்தால் சரியா ஓகே, உங்களுக்கு பேசிக்லி இதெல்லாம் ஓகே. இப்போ எம்ப்ளாயி சாட்டிஸ்பாக்சன் சர்வே, கஸ்டமர் சர்வேல நீங்க சொல்றீங்க 60% வேணும் அப்படின்றீங்க, 70% வந்தா சூப்பர், அதோட நல்ல. ஆனா இல்ல 50% தான் வந்திருக்கு, ஏன் எங்க பிரச்சனை, கேட்ட கேள்விக்கு ஒருத்தர் ஆன்சர் பண்ண இல்லையா, அப்படியும் இருக்கலாம் இல்லையா. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கறேன் இல்லையா, உங்களோட ரிப்ளை என்னன்னு சொல்லும் போது மேபி 5 பேர் 4 பேர் தான் ஆன்சர் பண்ணுவீங்க. அதுக்காக நான் 5வது ஆள் தப்பா ஆன்சர் பண்ணல, சோ கண்டுபிடிக்கணும் யாரு ஆன்சர் பண்ண இல்ல, எதுவும் பிரச்சனையா. சோ பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ. சோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ இவ்வளவுக்கு மத்த ஸ்டெப்ஸ் முக்கியமான மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூஸ்ல இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பிரான்ச்சோ உங்க டிபார்ட்மெண்ட்டோ ரிவ்யூ செய்யும் போது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா உங்களோட குறை நிறைகளை சொன்னா பிடிக்குமா, இல்ல அடிக்கடி ஒரு 2-3 மந்த்ஸுக்கு ஒருக்கா உங்களோட நீங்க எப்படி செய்றீங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு சொன்ன அதை இன்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு எது மோஸ்ட்லி ப்ரிஃபரபிளா இருக்கு? ஆன்சர் ப்ளீஸ். இந்த கேள்விக்கு ஒரு ரீசன் இருக்குது. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூல ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வைக்கிற பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ ஒரு 1/2 மணி நேரம் வைப்பாங்களா, 1/2 hour to 1 hour மேக்ஸிமம். சில பேர் 5-10 நிமிஷத்துலயே முடிச்சிடுறது, வேற விஷயம். பட் அது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா செய்யற பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்குமா, இல்லாட்டி ஒன்ஸ் அ குவார்ட்டர் ஒரு மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒருக்கா உங்களோட பாஸ் உங்களோட மீட் பண்ணி இதுதான் பாசிட்டிவ் இதுதான் நெகட்டிவ் என்று சொல்றது கூட பிரயோஜனமா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன? சொல்லுங்க. சாந்தினி அண்ட் ரஷ்மினா, சிவமேந்தன், சொல்லுங்க உங்களுக்கு எது பிடிக்கும்? ஃப்ரீக்வென்ட்லி நடக்கிற பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ கூட ப்ரொடக்டிவா இருக்குமா, இல்ல ஒன்ஸையே வைக்கிறது ஓகேயா? டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி வச்சா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் நீங்க ஃபீல் பண்றீங்களா, இல்ல ஒன்ஸையே வைக்கிறது பெஸ்டா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? மியூட் மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாம். Krishanthini சொல்றாங்க 2 to 3 months better and frequently is the best. வேற யாரும் 1 year best? Yes, your mind then. சொல்லுங்க. ரஷ்மினா frequently ஓகே இருக்காங்க. சிவமைந்தன் monthly. Okay. Say good. Frequency is always best. For example, இதுல எத்தனை பேர் பிக் பாஸ் ஷோ பாத்துருக்கீங்க? பாக்குறீங்களா? ஓசிஸ்ல நடக்குது. யா கிருஷாந்தினி, அதுக்கு மட்டும் டக்குனு வந்துருமே ஆன்சர். நோ சிவமைந்தன், நோ. ஓகே, எனிவன் எல்ஸ் பிக் பாஸ் பாக்குறீங்களா ஷோ? ஸ்ரீலங்கன் மட்டும் இல்ல, பிக் பாஸ் சொல்றது ஒரு இன்டர்நேஷனல் ஷோ. சாரி, இந்தியன் மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் ஷோ ஒன்று. ஓகே, பார்த்தாக்களுக்கு தெரியும். ஒன்ஸ் அ வீக் அந்த ஹோஸ்ட் இப்ப எங்க கமல்ஹாசன் ஒன்ஸ் அ வீக் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 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 செஷன் வைப்பாங்க இல்லையா, 7 நாளும் காட்டுவாங்க. அந்த முதல் நாள் ஹவுஸ்மேட்ஸ் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டி அந்த ஒன்ஸ் அ வீக் ட்வைஸ் அ வீக், சாரி சாட்டர்டே சண்டே அந்த கமல்ஹாசன் சொல்லுவார், இதுதான் இப்படி பண்ணீங்க, குறும்படம் போடுவாங்க, என்னென்ன இப்படி பண்ணீங்க,
அப்ப நீங்களே பாப்பீங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மாறிக்கொண்டு போகும். அது அவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ பத்தி சொல்லும் போதும் சில பேர் அதை பாசிட்டிவா எடுப்பாங்க, சில பேர் அதை சொல்றது எப்படியோ சொல்லிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் மாறுபடும், கேம் பிளான் மாறுபடும். அவங்க அடுத்த வீக் வந்து வேற வித்தியாசமா அவங்க பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. சிமிலர் அப்ரோச், இதே பிக் பாஸ் அப்ரோச் தான், அது ஒரு ஹியூமன் பிஹேவியர். அதே மாதிரி தான் நமக்கு எங்களுக்கும் ஃப்ரீக்வெண்டா வந்து ஒரு அதுக்காக ரொம்ப இல்லை, ஒரு நாளைக்கு நீ இப்படி சரி நோய் நோய்னு சொல்றது சொல்ல வரல. அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 3 months மினிமம், மேபி ஒன்ஸ் அ மந்த் பெட்டர் இஃப் யூ கேன். ஆனா ஒன்ஸ் இன் 3 months இஸ் சஃபிஷியன்ட் என்ன பொறுத்த வரைக்கும். நீங்க செய்த சின்ன ரிவ்யூ, அதுக்கு ஒரு 1 hour ரிவ்யூ, அட்லீஸ்ட் ஒரு half an hour இவ்வளவு நாள் செய்திருக்கீங்க, இவ்வளவு வேலை செய்திருக்கீங்க, உங்களோட டார்கெட்டை வந்து 100ல இருந்து ஒவ்வொரு குவார்டருக்கும் பிரிச்சா இந்த குவார்டர்லி டார்கெட் நீங்க அங்க நிக்கிறீங்க, உங்களோட குவாலிட்டேரியும் அப்படி இருக்கு, நீங்க எவ்வளவு கன்சென்ட்ரேட் பண்றீங்க, உங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படி அதுகள் மட்டும். அப்ப அதுகளை பார்த்து சரியான வழியில செய்து கொண்டு போனா அந்த இயர் எண்ட் முடியும் போது சில பேர் மேபி உங்களோட டார்கெட் ரொம்ப குறைவா இருக்கும் போதே கண்டுபிடிச்சா ஏன் உங்களுக்கு பிரச்சனை, மேபி அவங்களுக்கு சுகம் இல்லாம இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட ஷார்ட் ஸ்டாஃபா இருக்கலாம், அவங்களுக்கு வேற வேலைப்பளு அதிகமா இருக்கலாம், வேற ஒருத்தர் கவர் பண்றதா இருக்கும், அதனால அவங்களுக்கு டார்கெட்ஸ் போயிருக்கலாம். ஸோ நீங்க சரியான டைம்ல அதை கண்டுபிடிச்சு ரிவ்யூ பண்ணி அது அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்தோ சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா அந்த இயர் எண்ட் முடியறதுக்குள்ள அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மேம்பட்டு இருக்கும். அப்ப அது டோட்டலா அந்த கடைசி இயர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ ஆனுவல் ரிவ்யூல கொடுக்கும்போது அவங்களுக்கு ஷாக்கா இருக்காது. ஓகே, இதெல்லாம் சொன்னது தெரியும், இதை சொன்னபடியே நான் இப்படி வந்திருக்கேன், சொன்னது கேட்காதபடியே நான் இப்படி வந்திருக்கேன், ஸோ அப்படின்படியா என்னோட போனஸோ இன்க்ரிமெண்ட்டோ என்னோட அவுட்கம் இப்படி வந்திருக்குன்னு சொல்லி எம்ப்ளாய்க்கு தெரியும் இல்லையா. ஸோ அதான் நீங்க ப்ரிஃபர் பண்றோம்னு நினைக்கிறேன் எல்லாருமே ஃப்ரீக்வெண்ட்லி போறபடியா. எனக்கும் தெரியும் சம்டைம்ஸ் என்னோட பாசஸ் ஒரு எல்லாத்தையும் வச்சு இருக்கிற கோவம் அது எல்லாத்தையும் அடக்கி வச்சு செட்டியா 1 year முடிய வச்சு கொடுப்பாங்க. இப்படி இப்படி நீங்க இப்படி பண்ணீங்க, இந்த ஜனவரி போன ஜனவரி நடந்தது இந்த ஜனவரி மார்க் பண்ணி சொல்லுவாங்க, அந்த ஜனவரி நீங்க வந்து என்ன அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணது ரொம்ப லேட்டா மார்க் பண்ணிருக்குன்னா போன ஜனவரி வந்து இப்ப சொல்லுவாங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது. நாங்க நேத்து சாப்பிட்டது என்ன சாப்பாடுன்னு மறந்துருப்போம், அது போன ஜனவரியை பத்தி யோசிச்சு ஞாபகம் இருக்க மாட்டோம். இப்ப நானே இந்த எக்ஸாம்பிள் இங்க சொல்றேன்டா, இதே பிரின்சிபல் தான் இந்த மூலோபாய பகுப்பாய்வு பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூலையும் கடைபிடிக்க வேண்டும். எப்பவுமே மறு ஆய்வு செய்யறதுக்கு ஓகே, ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகு செய்யறது ஒரு வகை, ஃப்ரீக்வெண்ட்லி ரிவ்யூ பண்றது ஒரு வகை. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ஒரு கோலை வச்சுட்டு ஒரு பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் நாங்க 20% சேல்ஸ் பை இயர் எண்ட் 20% சேல்ஸ் அச்சீவ் பண்ணணும். அப்புறம் என்ன செய்யலாம், நீங்க பிரான்ச் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் 20% டார்கெட் கொடுத்துருங்க. உங்களோட பிரான்ச் நீங்க மேனேஜர் பிரான்ச் மேனேஜர் உங்களுக்கு ஒரு சேல்ஸ் டார்கெட் இருந்தா நீங்க இயர் எண்ட் முடியும் போது உங்களோட ஸ்டாஃப் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ பண்றது ஒரு வகை. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க அப்ரைசல் மாதிரியே நீங்க மந்த்லி பிரிக்கலாம், உங்களோட மந்த்லியோ குவார்ட்லியோ உங்களோட டார்கெட்டை வகைப்படுத்தி இந்த டோட்டலா வந்து 12 மில்லியன் அச்சீவ் பண்ணணும்னா ஒவ்வொரு மாசமும் ஒரு மில்லியன் அச்சீவ் பண்ணி இருக்க வேணும். அப்ப ஒரு மாசம் முடிவுல ரிவ்யூ பண்றோம் உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னென்ன செய்திருக்கீங்க. இப்ப சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்னா அதுக்கு நீங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணீங்க, நீங்க எல்டர்ஸ் ஹோம்ல போய் ஓபன் பண்ண பாத்தீங்களா, இல்லாட்டி வேற ஏதாவது வெளிநாட்டுல உள்ள ஆகிட்ட ட்ரை பண்ண பாத்தீங்களா, அப்படிதான் ட்ரை பண்ண போய் 1 monthல 1 மில்லியன் அச்சீவ் பண்ணீங்களாவது பாக்கணும். சுத்தமா அச்சீவ் பண்ணலன்னா நீங்க ஒன்று நீங்க செய்த ஸ்ட்ராட்டஜி சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணல, இல்ல நீங்க செய்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகல. அப்ப அதுல எதெண்டு கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு 2வது மாசம் சேல்ஸ் இல்லாம டக்குனு ஸ்ட்ராட்டஜியை மாத்தணும். இதுக்குத்தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ, டைம்லி பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிளியரா? எக்ஸாம்பிள் கிளியரா? பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ வரும்போது பிக் பாஸ் ஸ்ட்ராட்டஜி ஞாபகம் வச்சிருக்கோம். ஓகேயா? கிளியர்னு சொல்லுங்க. சோ அடுத்த செக்மெண்ட்க்கு போறது ஈஸியா. ஓகேயா? எதுவும் டவுட் இருக்கா? கிளியர்? ரஷ்மினா கிளியர்? சிவமைந்தன்? ஓகே, அடுத்த செக்மெண்ட் channels, the significance of marketing channels. சேனல்ஸ்களின் முக்கியத்துவம், சந்தைப்படுத்தல் சேனலின் முக்கியத்துவம். இப்ப சேனல் நாங்க பாக்குறது வந்து ஒரு ப்ராடக்ட விநியோகம் பண்ணுது, விநியோகம் அல்லது சந்தைப்படுத்தல் தான் இந்த பேசிக். அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன் AMA என்று சொல்றது, அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன் வேலை விளக்கணத்தை பத்தி நான் இப்ப வாசிச்சு விடுறேன். விநியோகம் அல்லது சந்தைப்படுத்தின் சேனல் ஒரு சேனல் உள் நிறுவன அமைப்புகள், அலகுகள் மற்றும் கூடுதல் நிறுவன மூலர்கள் மற்றும் விநியோகர்கள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனை மற்றும் ஒரு பொருள் தயாரிப்பு அல்லது சர்வீஸ் சந்தைப்படுத்தப்படுகின்றது. இதை நான் தமிழ் ஆக்கம் கன்ஃபியூசிங்கா இருந்தாலும்
மார்க்கெட்டிங் சேனல்ஸ் நான் இங்கிலீஷ் டெஃபினிஷன் எடுத்து போறதுல definition AMA. Okay, 1 minute. இது ஈஸியா இருக்குமென்ற காரணத்தை எடுத்து போறேன். ஓகே, அது எடுக்க கஷ்டமா இருக்கு. ஸோ ஐம் டேக்கிங் திஸ். ஒவ்வொரு விநியோகம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சேனல்ட வந்து உள் நிறுவன அளவுகள் மற்றும் வெளி நிறுவன அளவுகள், கூடுதல் நிறுவன முகவர்கள், விநியோகஸ்தர்கள், சொல்றது ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர்ஸ், இவை எல்லாற்றையும் மூலம் இந்த சந்தை எவ்வளவு சந்தைப்படுத்தப்படுகின்றது என்றுதான் வரைவிலக்கணம். அது என்னுடைய ஒரு இதுல வந்து அந்த வார்த்தைகள் மாறி இருக்கிறபடியா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. நான் அடுத்த எடுத்து தரேன். இஃப் யூ கேன் AMA definition of marketing channels. homework 2 அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன். இதை ஒருக்கா ரீசெக் பண்ணுங்க. நானும் அதை எடுத்து தரேன் அடுத்த முறை. அது பிலிப் கோட்டரோட வரைவிலக்கணம். இது 2 வரைவிலக்கணங்கள் இருக்குது. ஒவ்வொரு தயாரிப்பாளரும் நிறுவனத்தின் நோக்கங்கள் சிறைவாக நிறைவேற்றப்படும் வகையில் சந்தைப்படுத்தல்கள் இடைத்தரகர்கள் தொகுப்பை ஒன்றாக இணைக்க முயற்சிக்கின்றார்கள். இந்த சந்தைப்படுத்தல் இடைத்தரகளின் தொகுப்பு சந்தைப்படுத்தல் சேனல்கள் என வரையறுக்கப்படும். ஒவ்வொரு தயாரிப்பாளர்களும் ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் போது அதை கஸ்டமரை கடைசியை கொண்டு சேர்க்கிறாங்க தானே. நடுவுல அப்ப ரீட்டைலர்ஸ், ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோப் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு கம்பெனி கடைசி லக்ஸ் சோப் ஃபார் எக்ஸாம்பிள் கடைசி ஒரு எண்ட் யூசருக்கு போய் சேர்றதுக்கு முன்னால அவங்க ஹோல்சேலர்ஸ் கொடுப்பாங்க. ஹோல்சேலர்ஸ் அதை சின்ன சின்ன ரீட்டைலர்ஸ் கொடுப்பாங்க. ரீட்டைலர்ஸ் அதை மேபி ஒரு ஷோரூம்ல போட்டு இண்டிவிஜுவலுக்கு சேர்க்கிறாங்க. இப்ப நடுவுல உள்ள இத்தனை ஹோல்சேலர், ரீட்டைலர் எல்லாம் சேர்த்துத்தான் இது சேனல்ஸ் என்று வகைப்படுத்தும். கிளியரா? இது சேனல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டெபினிஷன் கிளியரா இருக்கா? மார்க்கெட்டிங் சேனல்ஸ் சிம்பிள். இப்படி நீங்க ஒரு டிவில ஒரு சேனலை பாக்குறீங்க இல்லையா, சன் டிவி, விஜய் டிவி, சக்தி டிவி, அது இப்படி நீங்க அந்த ஒரு ப்ரோக்ராம் ஒரு சேனல் வழியா கொடுக்குறீங்களோ அதே பிரின்சிபல். ஒரு ப்ராடக்ட் எந்தெந்த சேனல் வழியா நீங்க ஏஜென்ட் மூலம் வச்சு விற்கிறீங்களா, ஹோல்சேல வச்சு விற்கிறீங்களா, ரீட்டைல வச்சு விற்கிறீங்களா, இது சம்பந்தப்பட்டதுதான் சேனல் மார்க்கெட்டிங்னு சொல்றோம். ஓகேவா? இந்த எந்த ஒரு சேனல்ல முக்கியத்துவம் ஒரு பொருளின் தயாரிப்பாளருக்கும் பயனாளருக்கும் நடுவுல 3 இடைவெளிகளை, அந்த நடுவுல இடைவெளிகளை குறைக்கிறது தான் எந்த சேனலே முக்கியத்துவம். எவ்வளவு ஃபாஸ்டா உங்களோட பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிறீங்க என்றதுதான் இந்த பேசிக் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் சேனல். தயாரிப்பின் தயாரிப்பாளர் ஒரு கைவினைஞர், ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு கைவினைஞர், உற்பத்தியாளர், விவசாயி அல்லது பிற பிரித்தெடுக்கும் தொழில் தயாரிப்பாளர். ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு ஃபார்மரா இருக்கலாம், ஒரு கிரியேட்டிவா இருக்கலாம், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருக்கலாம். இவதான் தயாரிப்புன்ற ஒரு தயாரிப்பாளர். ஒரு ஃபில்ம் மேக்கிங்னா அது ப்ரொடியூசர், ஃபில்ம் ப்ரொடியூசர். தயாரிப்பின் பயனாளி கடைசி என் கஸ்டமர் யாரு? ஒரு தனி நபரா இருக்கலாம், வீடா இருக்கலாம், வணிகம் வாங்குவதா இருக்கலாம், நிறுவனம் இருந்து அரசா இருக்கலாம். என் கன்சியூமர் யாரு? நடுவில் உள்ள இடைத்தரகர்கள் ஏஜென்ட்ஸ், மொத்த மற்றும் சில்லறை மட்டத்தில் உள்ள சில இடைத்தரகர்கள். சரியா? ஏஜென்ட்ஸ். சோ நடுவுல ப்ரொடியூசர், கடைசி என் கஸ்டமர், நடுவில் உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ். இந்த 3 தான் ஒரு நிறுவன சேனல்கள் உள்ள 3 வகைகள் தான் இந்த 3 கூறுகள் என்று சொல்லலாம். ப்ரொடியூசர்ஸ், என் கன்சியூமர்ஸ், நடுவில் உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ். இந்த சேனல் வந்து முக்கியமாக வந்து 3 செயல்பாடு செய்யுது. எல்லா சேனல் வந்து ஒரே செயற்பாடு செய்யாது, டிஃப்ரெண்டான சேனல் வந்து செய்யும். முதலாவது வந்து டிரான்சாக்ஷனல் ஃபங்க்ஷன்ஸ், பரிவர்த்தனை செயற்பாடுகள். டிரான்சாக்ஷன் யூசுவலா வாங்குறது, விற்பனை செய்யறது, யூசுவல் டிரான்சாக்ஷன். லாஜிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன், ஏற்பாட்டியல் செயற்பாடுகள். லாஜிஸ்டிக்ஸ் தமிழ் வந்து ஏற்பாட்டியல், சட்டசபை, சேமிப்பு, வரிசையாக்கம் மற்றும் போக்குவரத்து. லாஜிஸ்டிக்ஸ். செயல்பாடுகளை எளிதாக்குதல், ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். கொள்முதல், பிந்திய சேவை மற்றும் பராமரிப்பு, நிதி, தகவல் பரப்புதல் மற்றும் சேனல் ஒருங்கிணைப்பு அல்லது தலைமைச் செயற்பாடுகள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெசிலிட்டேட் பண்றேன்னு சொன்னா இப்ப சொல்லுவேன் ஆஃப்டர் சேல் சர்வீஸ்.
இப்ப ஒரு சேனல்ல வந்து நீங்க ப்ராடக்ட் செய்து முடிச்ச பிறகு டிரான்சாக்ஷன் முடிஞ்சது. அந்த டிரான்சாக்ஷனை வந்து நீங்க லாஜிஸ்டிக் மூலமா கொண்டு போய் சேர்த்தாச்சு. சேர்த்து முடிஞ்ச அப்புறம் ஏதாவது கேஸ் வந்தா, ஒரு ப்ராடக்ட்ல ஒரு டிஃபால்ட் வந்தா, அதுக்கு போய் ஆஃப்டர் சேல்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அதான் செயல்பாடுகளை எளிதாக்கு. அந்த சேல்ஸ் அவ்வளவு ஈஸி ஆக்குறீங்க. சோ இந்த மூன்றுமே வந்து சேனலோட முக்கியத்துவம் வாய்ந்த 3 செயற்பாடு. இந்த 3 செயற்பாடுகளும் இந்த தயாரிப்புகள் திறம்பட செய்யறதுக்கும் தயாரிப்பாளர்கள் திருப்பி செல்றதுக்கும் சரியான முறையில மூன்று செயற்பாடும் திறம்பட செயல்படுத்த வேண்டும். இதுல இருந்து டவுட்ஸ் இருக்குதா? திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றதா? இது பேசிக். கிளியரா கிளியர்னு சொல்லுங்க. குழப்பினா மறுபடியும் சொல்லணும். குழப்பினா இது கொஞ்சம் டெஃபினிஷன் கூடின சப்ஜெக்ட். இது டிரான்சாக்ஷனல் ஃபங்க்ஷன், லாஜிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன், ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன். இந்த மூன்றும் சேனல்களின் முக்கியமான 3 செயற்பாடு. கிளியரா? டவுட்ஸ் இருக்கா? திருப்பி விளங்கப்படுத்த வேணுமா? யூ கேன் ரேஸ் ஹேண்ட் போடுங்க. திருப்பி விளங்கப்படுத்த வேணும்னா மறுபடியும் விளங்கப்படுத்துங்க. கிளியரா கிளியர்னு போடுங்க. சோ தெரியும். அடுத்த டாபிக் டக்குன்னு போலாம். கிளியரா? நான் சொல்றது கேக்குதா? மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா யாருக்காவது? கிளியர். ஓகே. சேனல்ஸ்ல வந்து 4 வகையான சேனல்ஸ் இருக்குது. இப்ப நாங்க இதுல நல்லா இதை கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த முதல்ல டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம், சேனல்களோட நிறுவனங்களோட வகைகள் பார்த்தோம், ஆர்கனைசேஷன், இன் கன்சியூமர், நடுவுல இடைத்தரகர்கள். ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், சேனலோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், டிரான்சாக்ஷன், லாஜிஸ்டிக்கல், ஃபெசிலிட்டேட்டிங் 3 ஃபங்க்ஷன் பார்த்தோம். இனி சேனல்களோட வகைகள் 4 வகையான சந்தைப்படுத்தல் சேனல்கள். ஒன்று நேரடி விற்பனை, இடைத்தரகர்கள் மூலம் விற்பனை, இரட்டை விநியோகம், மற்றது தலைகீழ் சேனல்கள். அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் தனித்தனியா. டைரக்ட் செல்லிங் நேரடி விற்பனை, இடைத்தரகர்கள் மூலம் விற்பனை, இரட்டை விநியோகம், தலைகீழ் சேனல்கள். சரியா? அடிப்படையில வந்து ஒரு சேனல் என்று சொல்றது வந்து ஒரு சில்லறை கடையா இருக்கலாம், ஒரு வெப்சைட்டா இருக்கலாம், ஒரு ஃபேஸ்புக்கா இருக்கலாம், ஒரு மேபி ஒரு காகிதமா கூட இருக்கலாம், ஒரு சிம்பிள் ஃபிளையரா கூட இருக்கலாம். ஆனா இது எந்தெந்த வகையில கொண்டு போறோம்ன்றதுலாம் மிச்சம் உற்பத்தி வருது. இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நேரடி விற்பனை. நேரடி விற்பனைக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஒரு சோப்பை நாங்க ஒரு ஷாப்ல வச்சு டைரக்டா விற்கிறோம். சாரி, நேரடி விற்பனைக்கு உதாரணம்னு சொல்லலாம். ஒரு என்ன சொல்லலாம் சிம்பிள் உதாரணம் சொல்லலாம். நேரடி விற்பனைக்கு ஒரு ஒரு பால் விநியோகம், ஒரு பால் விநியோகம் சென்டர். அவங்க வந்து டைரக்டா அவங்களுடைய கறவை மாடு வச்சு அதிலே பால் உற்பத்தி பண்ணி அங்கேயே வந்து ஒரு அவுட்லெட் போட்டு டைரக்டா அந்த பால் பேக்கெட் பண்ணி கொடுக்குறாங்க. இது நேரடி விற்பனை. ஒரு கிராமத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராமத்துல பால் பண்ண வச்சிருக்கிறார்கள். அவங்களே பால் கறந்து பால் உற்பத்தி எடுத்து அந்த கடைசி கன்சியூமர் கொடுக்குறது நேரடி விற்பனை. இவங்க கஸ்டமர் இங்க இல்ல, அங்க இருக்கிற டவுன்ல. அப்ப வேற வழி, அவங்க வேற எப்படி விற்பனை செய்ய போறாங்க? அப்ப இன்னொரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ ஏஜென்ட் நடுவுல வச்சு அவருக்கு மூலமா ஒரு ப்ராஃபிட்டை வச்சு அவர் அங்கால போய் விற்பார். அது இடைத்தரகர்கள் மூலம் விற்பனை. இரட்டை விநியோகம். இரட்டை விநியோகம் என்றால் என்ன? டுவெல் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரே ஆள் ஹோல்சேலராயும் இருக்கலாம், ரீட்டைலராயும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பெட்டா மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா மேபி இந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு மரக்கறி ஒரு பெரிய கடைக்கு போறீங்க, ஒரு ஹோல்சேல் பெரிய கடை இருக்குது. இப்ப நீங்க வந்து கேக்குறீங்க, நான் ஹோல்சேல்ல ஒரு 100 கிலோ கேரட் வேணும்னு சொல்லி எடுத்துக்கொண்டு போறீங்க. அதே நேரத்துல இன்னொருத்தர் வந்து எனக்கு 2 கிலோ கேரட் வேணும், எனக்கு பர்சனலா வேணும், வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு 2 கிலோ கேரட் தாங்கன்னு கேட்கிறேன். அப்ப அவரே ஒரு பெரிய வர்த்தகம் வச்சிருக்கிறவரே ஹோல்சேலும் பண்றார், ரீட்டைலும் பண்றார், 2 வகையில டிஸ்ட்ரிபியூட் பண்றார். அதான் இரட்டை விநியோகம்னு சொல்றோம். அடுத்தது தலைகீழ் சேனல்கள், ரிவர்ஸ் சேனல். இப்ப நான் 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டேன். டைரக்ட் செல்லிங் கொடுத்துட்டேன், செல்லிங் த்ரூ இன்டர்மீடியட்ஸ் கொடுத்தாச்சு, அடுத்து டுவெல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாச்சு. ரிவர்ஸ் சேனல். இது ரிவர்ஸ் சேனல் என்ன? வாட் டு யூ திங்க்? ரிவர்ஸ் சேனல்
ரிவர்ஸ் சேனல்ன்றதுக்கு என்ன உதாரணம்? யாராவது உதாரணம் சொல்ல முடியுமா? ரிவர்ஸ் சேனல் என்றால் என்ன? யாராவது? நான் 3 எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இதை வச்சு ரிவர்ஸ் சேனல்ஸ் என்ன? யாராவது சொல்லுங்க. ரிவர்ஸ் சேனல் என்ன அர்த்தமா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? டைரக்ட் சேனல் பார்த்தாச்சு. தென் நாங்க பார்த்தோம் இன்டர்மீடியரிஸ், அது யூஸ்வலாவே டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல வச்சு செய்யறது. டுவல் டிஸ்ட்ரிபியூஷனும் பார்த்தாச்சு. ரிவர்ஸ் சேனல் என்றால் என்ன? ஓகே, எக்ஸாம்பிள் ரிவர்ஸ் சேனல்னு சொன்னா இந்த மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் இருக்குதானே. இப்ப யூஸ்வலி வந்து நாங்க ப்ரொடியூசர்ட்ட இருந்து கன்சியூமருக்கு போடுறது, கடைசி உற்பத்தியாளர்கிட்ட இருந்து கஸ்டமருக்கு போறது. இது ரிவர்ஸ், கஸ்டமர்கிட்ட இருந்து ப்ரொடியூசருக்கு வரும். என்ன அந்த அப்படி ஏதாவது ஆப்ஷன் சொல்ல முடியுமா? எனக்கு க்ளூவும் கொடுத்துருக்கு. வழக்கமா சேனல் வந்து ப்ரொடியூசர் உற்பத்தியாளர்கிட்ட இருந்து பயனாளிக்கு போறதா நார்மல் சேனல். அது எப்படி போகுதுன்றதையும் 3 வகை பார்த்துட்டோம். 4வது வகை கடைசி பயனாளிகிட்ட இருந்து மறுபடியும் உற்பத்தியாளருக்கு போகுது. அது என்ன சேனல் வகை? யாராவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. யோசிக்க முடியுது ஏதாவது? ஏதாவது யோசிக்க முடியுதா? ரிவர்ஸ் சேனல் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நான் சொல்றேன். we can say recycling. Sorry, product recalls. இது ரெண்டுமே ரிவர்ஸ் சேனல். ரீசைக்ளிங் என்ன ஆகுது? நீங்க ஒரு 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 கோகோ கோலா குடிக்கிறீங்க, ப்ரொடியூசர்ட்ட இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் வந்து எனக்கு வந்துருக்கு, நான் அதை குடிக்கிறேன். மேபி அதை நான் ரீசைக்கிள் பண்ண போறேன். ஒன்று அவங்க சொல்லுவாங்க இந்த பாட்டில மறுபடியும் எம்டி கார்டியல்ஸ் சாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, இந்த பாட்டில நீங்க திருப்பி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து 5 ரூபாய் கொடுப்போம், அந்த இன்னொரு டிஸ்கவுண்ட் வரும் அப்படின்னு பாத்துருப்பீங்க தானே? பாத்துருக்கீங்களா எங்கேயாவது? என்னதான் அவங்க ரீசைக்கிள் பண்ண போறாங்க, அதே இதை எடுத்து வாஷ் பண்ணி மறுபடியும் அதே பாட்டிலுக்குள்ள ஃபுல்லா கிளீன் பண்ணி போட்டு மறுபடியும் அதே சாஸ் அடிச்சு கொடுக்க போறாங்க. அவங்க ப்ரொடக்ஷனுக்கு வந்து குறைய பாத்துருக்கீங்களா யாராவது? ஃபார் எக்ஸாம்பிள் ஹைலண்ட் மில்க் பாட்டில் ஒரு 100 rupees வைக்க சொல்லுவாங்க. நீங்க மில்க் பாட்டில கொண்டு போறீங்கன்னு சொன்னா 100 rupees டிபாசிட் வச்சுட்டு போகணும். திருப்பி கொடுக்கும்போது உங்களுக்கு 100 rupees திருப்பி வருவாங்க. ஏன் அந்த ப்ராடக்ட் திருப்பி ரீசைக்கிள் பண்றதுக்கு. அந்த பாட்டில் திருப்பி கொடுத்து அப்ப என்ன நடக்குது? கன்சியூமர்ட்ட போன பாட்டில் மறுபடியும் உற்பத்தியாளர் திரும்பி வருது, ரிவர்ஸ்ல வருது. ப்ராடக்ட் ரீகால்ஸ் சம்டைம்ஸ் காரா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ட்ரெஸ்ஸஸா இருக்கலாம். ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து ஏதாவது ஃபால்ட் இருந்தா, ஏதாவது இஷ்யூ இருந்தா அந்த ப்ராடக்ட மேனுஃபேக்சரே ரீகால் பண்ணலாம். திருப்பி தாங்க, இது சரியில்லை, நாங்க மறுபடியும் இந்த மார்க்கெட்ல போட்ட ப்ராடக்ட்ஸ் மறுபடியும் திருப்பி எடுக்குது அப்படின்னு சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கு. ப்ராடக்ட் ரீகால்ஸ் அப்ப மறுபடியும் அந்த உற்பத்தியாளர் இருந்து பயனாளிட்ட போனது மறுபடியும் உற்பத்தியாளருக்கே வந்து சேருது ஒரு வகையில. இது ரிவர்ஸ் சேனல் அர்த்தம். கிளியரா? டூ மச்சா இருக்கா? இன்னைக்கு எதுவும் டவுட் இருக்கா? இந்த 4 வகையான சேனல்ஸ் டவுட் எதுவும் இருக்குதா? 4வது தான் உங்களுக்கு டிஃபரெண்ட் ஆனது. டைரக்ட் செல்லிங், இடைத்தரகர்கள் மூலம் பொறுத்து டுவல் டிஸ்ட்ரிபியூஷன், ரிவர்ஸ் சேனல். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போலாம். டவுட் இருந்தா கேளுங்க. இன்னைக்கு இந்த சேனல்ஸை முடிச்சுதான் அடுத்த செக்ஷனுக்கு போக சரியா இருக்கும். அதனால நான் ஸ்டார்ட் தட். டுவல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ், ரஷ்மினா டுவல் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னா ஒரு கஸ்டமர் பெட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெட்டா கஸ்டமர் எடுக்கிறேன். இந்த பெட்டா கஸ்டமர் வந்து மரக்கறி விற்கிறார், சரியா? இவர் ஒரு மரக்கறியை உற்பத்தி செய்து வரார். அவர் ஹோல்சேலர் ஒருவனுக்கும் மரக்கறியை விற்கலாம், ரீட்டைலர் ஒருவனுக்கும் மரக்கறியை விற்கலாம். ஹோல்சேலர் என்ன பண்ணுவார்? பெரிய ஒரு தொகையை எடுத்துக்கொண்டு போவார்.
அவர் எடுத்து அதை கொண்டு போய் ரீட்டைலர்ஸ் கொடுப்பார். இவர் என்ன பண்ணுவார், இன்னொருத்தர் ரீட்டைலர், ஒரு நானோ நீங்களோ நடந்து போய் ஒரு சின்ன அமௌண்ட்ல ஒரு 500 கிராம்ஸ் கேட்கிறோம் நாங்க, என் கன்சியூமர். இங்க டிஃப்ரெண்ட் இடைத்தரகர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே இவர் விற்கிறார். அப்ப டிஃப்ரெண்ட் சேனல்ஸ், நான் டிரெக்ட் கன்சியூமருக்கும் விற்கிறார், நடுவில் உள்ள ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் விற்கிறார், ஏஜென்ட்டுக்கும் விற்கிறார். அப்ப ஒரே நாள் 2-3 சேனல்ஸுக்கு ஒரே நேரத்துல விற்கிறார் என்றதான் டுவல் டிஸ்ட்ரிபியூஷன் அர்த்தம். கிளியரா? திருப்பி விளங்கப்படுத்துதா? ஓகே. அடுத்தது, இதுக்குரிய சரியான சேனல்ஸ் நீங்க தேர்ந்தெடுக்கிறது மூலம் சரியான வகையில உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்க ஃபுல்ஃபில் பண்றீங்க. அப்ப எந்த வகையான சேனல்ஸ் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க இந்த இந்த சேனல் செலெக்ஷன் போது முக்கியமான 4 பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். இது எந்தெந்த சேனல் வந்து எந்தெந்த பிராண்டோடு தொடர்பு கொள்ளும் போது எப்படி அது நடத்த போகுதுன்றதுதான் முக்கியமான விஷயங்களா இருக்குது. ஒன்று, கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ், கன்சியூமர் என்னத்தை விரும்புறாங்க, செலவு, பிராண்ட், லோக்கலைசேஷன். இப்ப ஒரு குறிப்பிட்ட சேனல்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு சோப்பை வந்து நீங்க என்னன்னு ஒரு கொடுக்க போறீங்க, நீங்க ஒரு பெரிய பட்டிக்கடையில வச்சு கொடுக்க போறீங்களா, இல்ல சூப்பர் மார்க்கெட்ல போய் அந்த சேனல்ல வைக்க போறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆன்சர் முதல்ல சொன்னேன். நீங்க ஒரு ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்றீங்க, பட்டிக்கடையில யூஸ்வலா வந்து வாங்குறாள் வந்து ஒரு ஒரு கிராமத்துல ஒரு வந்து யூஸ்வலி சோப் பயன்படுத்துறதா இருப்பேன், சில ஹேண்ட் வாஷ் பெருசா யூஸ் பண்ணாதவங்களா இருப்பேன். நீங்க இந்த ஒரு ஹேண்ட் வாஷ் ப்ராடக்டை கொண்டு வரீங்க, நீங்க அந்த பெட்டி கடையில வைப்பீங்களா, ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ப்ரிஃபர் பண்ணுவீங்களா வைக்கிறதுக்கு? எங்க சேல்ஸ் கூட போகும்னு நினைக்கிறீங்க? ஆன்சர் கொடுங்க. எங்க இந்த சேல்ஸ் கூட போகும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஹேண்ட் வாஷ் டிஸ்பென்சர் ஒரு சாதாரண பெட்டி கடையில போறது கூடவா, ஒரு பெரிய பஷான சூப்பர் மார்க்கெட்ல போறது கூடவா? சூப்பர் மார்க்கெட். ஏன்? உங்களுக்கு தெரியும், வர கன்சியூமர்ஸ் வந்து இதை விரும்புவாங்க. செலவு சில சம்டைம்ஸ் அவங்களுக்கு பெரிய காசே கிடையாது. பிராண்ட், என்ன பிராண்ட் அவங்க வாங்குறாங்க. மற்றது லோக்கலைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், லோக்கலைசேஷன்ல வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம், பீட்சா. நீங்க பீட்சா ஹட் பீட்சா சாப்பிடுவீங்க இல்லையா? சோ ஸ்ரீலங்கால கிடைக்கிற பீட்சா வகையும் இந்தியால கிடைக்கிற பீட்சா வகையும் பிரான்ஸ்ல கிடைக்கிற பீட்சா வகை, டேஸ்ட் எல்லாமே ஒண்டா இருக்குமா? ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒண்டா இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம், பட்டர் பன்னீர் மசாலா ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியால கிடைக்கிறது, பிரான்ஸ்ல கிடைக்கிறது, ஸ்ரீலங்கால கிடைக்கிறது, மூணுலயுமே அதே ஃபிளேவர் கிடைக்குமா? கிடைச்சா டேஸ்ட் எப்படி இருக்கும்? டிஃபரெண்ட். ஏன் டிஃபரெண்ட்? குட். ஏன் டிஃபரெண்டா இருக்கும்? என்ன? அதுக்கேற்ற மாதிரி லோக்கலைஸ் பண்றது, லோக்கலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட கஸ்டமைசேஷனும் அப்படி அதுக்கு கிட்டதான் வருது, லோக்கலைசேஷன். இதுக்கு இன்னும் நல்ல உதாரணம் என்னன்னு சொன்னா, கேஎஃப்சில வந்து கேஎஃப்சி ரைஸ். நீங்க இந்த கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் கேஎஃப்சின்னு சொல்றது ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட். நீங்க கனடா, லண்டன் அங்க போன இந்த கேஎஃப்சி ரைஸ் சாமான் கிடையாது. இங்க ஸ்ரீலங்கா எங்களுக்கு வந்து பகல் உணவா வந்து ரைஸ், சோறு வந்து ரொம்ப முக்கியமான சாப்பாடு. அப்ப இவங்க பார்த்தாங்க, ஓகே கேஎஃப்சி எல்லாரும் வந்து சாப்பிடுறத விட ஒரு ரைஸ் செலக்ஷன் வச்சா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த ரைஸ் தேடி வர ஆக்கள் கேஎஃப்சில வந்து அந்த கேஎஃப்சி ரைஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அப்ப லோக்கலைஸ் எங்களுக்கு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு உரிமையாளர்ல இந்த பிரான்சைஸ் ஓபன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செய்யறாங்க. ஸோ நீங்க சேனல்ஸை கொடுக்கும் போது, இங்க சேனல் வந்து நீங்க பிரான்சைசி என்னது ஒரு சேனல், கேஎஃப்சி என்னது ஒரு பிராண்ட், அது என்னடி விநியோகப்படுத்துறாங்க, பிரான்சைசி என்று சொல்றது, பிரான்சைஸ் பண்ணி ஒரு பிரான்ச், அந்த பிரான்ச் ஸ்ரீலங்கால வச்சிருந்தா அந்த ஸ்ரீலங்கால கேஎஃப்சி ரைஸ் இருக்கும், இந்தியாவில் உள்ள சேனல்ல வந்து கேஎஃப்சி ரைஸ் இருக்கலாம், பிரான்ஸ்ல சுத்தமா இருக்காது. அப்ப ஒவ்வொரு சேனல்ஸுக்கும் கொடுக்கறதும் வந்து லோக்கலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. சோ இது முக்கியமான அடுத்த பாயிண்ட். நுகர்வு தேர்வுகள், செலவு, பிராண்ட், லோக்கலைசேஷன். ஒரு சேனலை செலக்ட் பண்ற போது இந்த 4 பாயிண்ட்டும் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். சரியா? இதுவும் கிளியரா இருக்கா? எதுவும் டவுட் இருக்கா? எனி டவுட் so far? கிளியர்னா கிளியர் சொல்லுங்க, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Okay. Shivamayanthan and Shantani clear? Rashmina clear?
And Shivamantan, any other doubts? Right. No doubts. But we don't have much time to do. அடுத்து நாங்க அடுத்த கிளாஸ்ல முடிக்கலாம். ஸோ இப்போ நாங்க பார்த்த இந்த மேஜர் டாபிக்ஸ் தான் மார்க்கெட் பிளானுக்குடைய முதலாவது மார்க்கெட் பிளான் பேசிக்கலி முடிச்சிட்டோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் தான் இவ்வளவு டைம் எடுத்து சொன்னதுக்கு காரணம். சிம்பிள் சப்ஜெக்டா இருந்தாலும் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வரும்போது ரொம்ப ட்ரிக்கியா வர சான்ஸ் இருக்குது. நாங்க அடுத்த கிளாஸ்ல ஐ திங்க் மார்க்கெட்டிங்க முடிச்சிடலாம். இந்த அடுத்த கிளாஸ் நாங்க பார்க்க போற டாபிக் வந்து சந்தை ஆராய்ச்சி, மார்க்கெட் ரிசர்ச். மார்க்கெட் ரிசர்ச் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், இதுவும் முக்கியமான சப்ஜெக்ட். என்னென்று சந்தை ஆராய்ச்சிகளை பற்றி மார்க்கெட் ரிசர்ச் எப்படி செய்யறது, பேசிக் ஆஃப் மார்க்கெட் ரிசர்ச் தான் நாங்க இதுல பார்க்க போறோம். ஐ திங்க் அதோட வந்து இந்த மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட் முடியுது நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ இந்த முறை நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு பாயிண்ட், மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணணும். ஹோம்ஒர்க் 4 நினைக்கிறேன் இல்லையா, ஹோம்ஒர்க் 3 கொடுத்தனான மார்க்கெட் ரிசர்ச் இதை பத்தி கொஞ்சம் ஸ்டடி பண்ணி கொண்டு வாங்க. இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் கிளாஸ் படிக்கிறதுக்கு. ஏன்னா நாங்க ரொம்ப டீப்பா போக போறது இல்லை, பட் இது ஒரு ஐடியா இருந்தா அடுத்த கிளாஸ் கொண்டு போறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு, அதுக்காக சொல்றேன். ஓகேவா? ஸோ வேற ஒரு டவுட்டும் இல்லாட்டி இன்றைக்குள்ள கிளாஸ் முடிக்கலாம். இந்த அடுத்தது மார்க்கெட் ரிசர்ச் ஒரு ஃபுல் சப்ஜெக்ட், இன்னொரு ½ an hour 1 hour போக வேண்டிய சப்ஜெக்ட். ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துக்கலாம். கிளியரா ஏதாவது? பட் ஐ திங்க் உங்களுக்கு பாஸ் பேப்பர்ஸ் நாங்க முடிச்சிட்டு வாரம், இன்னொரு ஃபியூ வீக்ஸ் இருக்கு முடிக்கிறதுக்கு. இன்பிட்வீன் உங்களுக்கு பாஸ் பேப்பர்ஸ் எதுவும் தேவைன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய கோஆர்டினேட்டர் கதைக்கணும், அது பே பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அவங்க தருவாங்களோ தெரியாது. பாஸ் பேப்பர்ஸ் எதுக்கும் அவங்களோட கோஆர்டினேட்டர்ஸோட கழிச்சு இன்னும் ஒரு 1 month டைம் இருக்கு உங்களுக்கு. ஐ திங்க் ஒரு 2-3 weeks டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். தேவையான பாஸ் பேப்பர்ஸை நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நாங்க இந்த செஷன்ஸ் முடிஞ்சோடனே ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் வைப்போம். வச்சுட்டு பாஸ் பேப்பர்ஸ் கொஸ்டின்ஸ், குரூஷியலான முக்கியமான கொஸ்டின்ஸ், மறுபடியும் வரக்கூடிய கொஸ்டின்ஸ், ட்ரிக்கி கொஸ்டின்ஸை நாங்க அந்த நேரத்தில் எடுத்து பார்ப்போம். ஸோ அந்த நேரத்துக்கு உங்க பாஸ் பேப்பர்ஸ் உங்களோட கையில இருந்தால் அது வந்து ஈஸியா இருக்கும் அந்த செஷன்ஸை கொண்டு போறதுக்கு. வாங்கணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தா உங்களுக்கு அது பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும்ன்ற காரணத்தால சொல்றேன். ஓகேவா? எனி அதர் டவுட்ஸ்? இன்னைக்கு கிளாஸ் முடிக்கலாமா? எனி அதர் டவுட்ஸ் கேட்கறேன்னா இப்ப இன்னைக்கு கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? Done. So okay, so bye and have a good evening. Next Sunday இதே time